நான் சொல்றது அப்ப ஹீட்டும் ஒரு வகையான என்னதான் எனர்ஜி தான். அப்ப இதுவும் ஒரு வகையான சக்தி. அப்ப இந்த எனர்ஜி என்ன செய்ய வேணும்டா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆக வேணும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வேணும் என்றால் என்னமா இப்ப இது ஒரு சக்தி தானே. இப்ப ஹீட் இது ஒரு எனர்ஜி. இப்ப ஒரு வேவ் மாதிரி தான் இவர். அப்ப இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வேணும் என்றால் இவருக்கும் ஒரு வகையான மீடியம் தேவைப்படும். சில இடங்கள்ல தேவைப்படாமையும் இருக்கலாம். அப்ப ஆனால் நார்மலா பார்த்தோம்னா இந்த கீட் டிரான்ஸ்பர், அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த கீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுறது நாங்கள் 3 வகையா கொமனாக வைப்போம். என்னென்னு பார்த்தோம் என்றால் ஒன்று எங்கட ரேடியேஷன், அதாவது போட்டோன்கள் என்ன செய்யப்படுறது, போட்டோன்களின் மூலமாக சக்தி கடத்தப்படுற விதம். இதை நாங்கள் ரேடியேஷன் கதைக்க போறோம். இது நாங்கள் ரேடியேஷன் சப்ஜெக்டுக்குள்ளேயும் பார்த்துக் கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் என்றால் கன்வெக்ஷன், அதாவது உடன்காவுகை. இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற வளிமூலக்கூறுகள் அதாவது வெப்பம் குறைந்த, அதாவது வெப்பநிலை குறைந்த வளிமூலக்கூறுகள் ஒரு இடத்துல இருந்து வெப்பநிலை, அதாவது ஹீட் கூடவா இருக்கிற ஒரு இடத்துல பட்டு அதுல இருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு கொண்டு வர்றதுதான் கன்வெக்ஷன், உடன்காவு என்று சொல்லுவோம். மூன்றாவது கேட்டகரி பார்த்தோம் என்றால் கண்டக்ஷன். ஹீட் டெம்பரேச்சர் கூடின ஒரு இடத்துல இருந்து டெம்பரேச்சர் குறைஞ்ச ஒரு இடத்தை நோக்கி ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகிறது த்ரூ த ஏதோ ஒரு மெட்டீரியலுக்கு ஊடாக. அதாவது கொமனா சொலிட் மெட்டீரியல் தான் இங்க கண்டக்ஷனுக்கு பெஸ்டான ஆளா இருப்பார். அப்ப ஏன் சொலிட்டானதுக்கு பெஸ்ட் நாங்கள் இந்த பாடம் படிக்க பார்த்துக்கொள்வோம். சரிதானே? ஓகே. அப்ப இங்க நாங்கள் இன்றைக்கு ஹீட் அண்ட் செக்ஷனுக்கு நாங்க படிக்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்டாலடா, எங்கட எது கண்டக்ஷன், அதாவது வெப்பம் எப்படி கடத்தப்படுது எங்கட மெட்டீரியலுக்கு ஊடாக பார்க்க போறோம். ஓகே தானே? இங்க நாங்கள் ஹீட்டட கண்டக்ஷனை பற்றி படிக்க போறோம். ஓகே. அப்ப இந்த கண்டக்ஷன் எப்படி நடக்குதுன்றாலடா சும்மா ஒரு கதை கதைப்போம். இப்ப ஒரு இடத்துல நெருப்ப கொளுத்தி விட்டு கிடக்கு. அப்ப என்ன செய்யுது, இந்த இடம் இப்ப எரிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த இடத்துல நான் கொண்டு என்ன செய்யறேன் என்றால் ஒரு மெட்டல் ஒன்றை கொண்டே இதுக்குள்ள வைக்கிறேன். மெட்டல் மீன்ஸ் ஒரு கண்டக்டர், உலோகத்தை கொண்டு இதுக்குள்ள வைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தோம் என்றால் என்னத்தை வைக்க போறோம், ஒரு நான் கண்டக்டர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வூட வைப்போம், கைக்கிற விளங்குதா, ஒரு வூட வைப்போம். சோ இந்த இடத்துல பாத்தீங்களா வச்சு போட்டு கொஞ்சம் நேரம் விடுவோம். எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நெருப்புல ஒரு கண்டக்டரையும் ஒரு நான் கண்டக்டர், நான் கண்டக்டர்ன்றது ஒரு வூடு லைட் அப்படியான ஒரு கன்செப்ட் தானே சொல்றது. ஓகே தானே? சோ இப்படி வைக்கா இந்த இடத்துல தொட்டு பார்த்தோம் என்றால் எதுல எங்களுக்கு சுடும், எந்த இடம் சுடும் உங்களுக்கு? சொல்லுங்களா, எந்த இடம் சுடும், எது சுடும்? அதாவது இங்கால தொட போறோம், தொட்டா இவரங்களுக்கு சுடுவரா, இவரங்களுக்கு சுடுவரா? சுடுவர் எதுல நீங்கள் கீட்ட ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு? அதாவது இவர் மெட்டல், இவர் வூட், இவர் மெட்டல் எம். சோ இவர் இந்த இடத்தை தொட்டாத்தான் உங்களுக்கு சுடுறது. இது கொமனான ஒரு கன்செப்ட். ஏன் இவரை தொட்டா சுடுவதுன்னு பார்த்தவென்றால் அதுதான் இந்த கீட் கண்டக்ஷன் என்ற கன்செப்டுகளை வரப்போகுது. இங்க பாருங்கடா என்ன நடக்க போகுது என்றால், இப்படி ஒரு கண்டக்டர் எடுப்போம், ஒரு கண்டக்டர் எடுப்போம். இந்த முனைய இந்த எண்டை நான் என்ன செய்யணும் என்றால் டெம்பரேச்சர் ஹையா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கணும். அதாவது நான் இந்த இடத்த
TH என்று சொல்றோம், அதாவது டெம்பரேச்சர் ஹை. அதே கன்செப்ட்ல இந்த இடத்த டெம்பரேச்சர் லோவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கிறோம், டெம்பரேச்சர் லோ என்று எழுதி கொள்றோம். இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை என்பது எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல இருக்கிற அணுக்களுக்கு, இது வெப்பல்ல குறைஞ்சவர், முதல் இவர் வந்து வெப்பல்ல குறைஞ்ச ஒரு பகுதியா இருந்திருக்கும். இவர் என்ன செய்வார் என்றால் இந்த இடத்துக்குள்ள ஹீட் எனர்ஜியை அனுப்ப போற, டிரான்ஸ்ஃபர் பண்ண போற. அப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு எனர்ஜி போகணும் என்றாலடா என்ன நடந்திருக்கணும், எங்களுக்கு யார் ஒரு ஆள் கொண்டு போயிருக்கணும். நாங்க சொல்றது இப்ப ரேடியேஷன் என்றால் ஒரு இடத்துல என்னோடதுக்கு போட்டோன் கொண்டு போகுது. கன்வெக்ஷன் என்றால் வாயு மூலக்கூறுகள், அதாவது ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து ஹீட்டான ஆப்ஜெக்ட்ல பட்டு அதுல இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கொண்டோடி போய் என்னோட அளவு கொடுக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஹீட் எனர்ஜிய, இது டெம்பரேச்சர் கூடின இடம், இவர் டெம்பரேச்சர் குறைஞ்ச முனை போல் இனிஷியலி. அப்ப ஆரம்பத்துல இங்க நீங்க எனர்ஜி இங்க டிரான்ஸ்பர் ஆகும், அதுக்கு பிறகு இதன் ஊடாக அங்க கடத்தப்பட்டு போயிருக்க வேணும். சரி, அதைத்தான் பார்க்க போறோம். நான் கேட்கிறேன், இந்த இடத்துல யார் வந்து ஹீட்டை இங்க கொண்டு போறான், அந்த அங்க வளிமூலக்கூறு கொண்டு போனது கன்வெக்ஷன்ல, ரேடியேஷன்ல கூடிய எங்களுக்கு போட்டோன்ஸ் வந்து எங்களுக்கு போயிருக்குது. சோ இங்க இதனூடாக ஹீட் எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்ணினவர் யார், யாரா இருப்பார்? சொல்லுங்க, யார் அப்படி டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியவரா இருப்பார்? சொல்லுங்கடா. ஓகே, பாப்போம். இங்க பாருங்கடா, இங்க இவரை பொறுத்தவரையில என்னென்று இந்த ஹீட் டிரான்ஸ்பர் ஆக போதென்றால் இங்க ரெண்டு கன்செப்ட் மெயினா இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் என்றால் இங்க இருக்கிற அட்டம்ஸ், அணுக்களினுடைய அதிர்வு, வைப்ரேஷன், அடுத்தது எலக்ட்ரானோட வைப்ரேஷனும் மூமெண்ட், ரெண்டுமே இங்க எங்களுக்கு பங்களிப்பு செலுத்த போகுது. அதாவது இந்த இடத்துல இருக்கிற அட்டம்ஸ் என்ன செய்ய போதென்றால் அதிக அளவுல அதிரப்போம். ஏன், அதிக அளவான டெம்பரேச்சர் இங்க இருக்குது. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஹீட் என்ன செய்ய போகுது, டிரான்ஸ்பர் ஆக போகுது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செய்யும் என்றால் ஹை எனர்ஜியோட வைப்ரேஷன் ஆக போகுது என்றால் இந்த இடத்துல இருக்கிற அட்டம்ஸ் வந்து வைப்ரேஷன் என்னவா இருக்க போகுது, கூடவா இருக்க போகுது. நல்ல வைப்ரேஷன் கூடவா இருக்க போகுது. விளங்கா சொல்றது, இந்த வைப்ரேஷன் கூடவா இருக்க போகுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன் என்றால் வைப்ரேஷன் கூடவா இருக்கணும், நான் இப்படி மட்டும் கறி இருக்கிறேன், அப்ப இந்த திசையில மட்டும் வைப்ரேட் பண்ணும் அப்படி இல்லை, இப்படி வைப்ரேட் பண்ணும், எந்த திசையிலையும் அவர் வைப்ரேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இங்காலேயோ இந்த மெட்டல் இல்லை. அதால நான் எனக்கு எது தேவை, இந்த டைரக்ஷன்ல இருக்கிற வைப்ரேஷன் தான் எனக்கு தேவை. அதால நான் என்ன செய்யறேன், இப்படி வைப்ரேட் பண்ற மாதிரி அதை மட்டும் கன்சிடர் பண்ணி கொள்றேன். அவ்வளவுதான் விஷயம். முடிய அப்படி மட்டும் தான் வைப்ரேட் பண்ணும் என்று யோசிக்க கூடாது. சோ இவர் வந்து சரியான ஹை ஆம்பிளிடியூட்ல வைப்ரேட் பண்ணுவார். ஆம்பிளிடியூட் சரியான ஹையா இருக்கும். அது ஆம்பிளிடியூட் கூட வந்தாதான் எனர்ஜியும் கூட. இவர் என்ன செய்வார் என்றால் பக்கத்தில் இருக்கிற மூலக்கூறுகளுக்கு போய் இடிப்பார். அதாவது இந்த மாலிக்யூல் இவற்ற நெய்பர் மாலிக்யூல்ஸோட போய் என்ன செய்ய போறார், கொலைட் பண்ண போறார். அப்ப கொலைட் பண்ணி ஒரு இம்பாக்டை அங்கே ஏற்படுத்த போகுது. இதால் என்ன நடக்க போகுது என்றால் ஆல்ரெடி இங்கால இருக்கிற மாலிக்யூல்ஸும் ஒரு வைப்ரேஷனோட தான் இருக்குமாடா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 0 கெல்வின்ல மட்டும்தான் ஒரு அட்டம் வந்து அல்லது எந்த பார்ட்டிகள் என்றாலும் வைப்ரேஷன் இல்லாம இருக்கலாம். அதை தவிர எந்த டெம்பரேச்சர் என்றாலும் 1 டிகிரியோ 1 கெல்வினோ வட்டேற டெம்பரேச்சர் என்ன நடக்கும், எந்த பார்ட்டிகளும் ஒரு வைப்ரேஷனோட தான் இருக்க போகுது. ஆனால் ஹீட்ட கூடவா நாங்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அந்த வைப்ரேஷனும் கூடிக்கொள். இவ்வளவுதான் கன்செப்ட். சோ
இந்த மூலக்கூறுகள் என்ன செய்ய போதென்றால் பக்கத்துல இருக்கிற மூலக்கூறுகளுக்கு இடிக்கும், அதாவது கொலைட் பண்ணும். அப்ப என்ன நடக்க போகுது? பக்கத்துல இருக்கிற மூலக்கூறுகளும் வைப்ரேட் பண்ண வலிக்கிறது. சோ இவர் ஒரு வைப்ரேஷனோட ஓகே தானே? அப்ப இவர் என்ன செய்வார்? இதுக்கு பிறகு இவருக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு போர்ஸை கொடுப்பார், அதாவது இடிப்பார். அப்படியே இதன் வழியே இடிச்சு 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 கொண்டு போவது எனர்ஜி. அப்ப வேறங்கடா, இங்க வந்து மீடியம் வந்து மூவ் பண்ணவே இல்லை, ஆனாலும் இந்த வைப்ரேஷன் இவர் வந்து இவருக்கு இடிக்கிறார், அது ஒரு எனர்ஜிடா, அது ஒரு எனர்ஜி. அப்ப ஒரு ஒப்ஜெக்டோட டெம்பரேச்சர் அதிகரிக்கிற மீனிங், உண்மையான மீனிங் என்னென்றால் அந்த ஒப்ஜெக்டோட மொலிக்யூலோட அட்டம்ஸோ எலக்ட்ரான் whatever அவையோட வைப்ரேஷன் கூறுறதுதான் ரீசன். ஒழுங்கா சொல்றது, இதாலதான் எனர்ஜி ஹீட், அதாவது ஹீட் கூடுதுன்னு நாங்க கதைக்கிறோம், அதனாலதான் டெம்பரேச்சர் கூடுதுன்னு கதைக்கிறோம். இவர் என்ன சாப்பா இடிச்சு இடிச்சு போய் கொண்டு போறோம் இல்ல. ஆனா என்ன கான்செப்ட் என்றால் இவர் தான் நல்ல கூடின டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப கூடிய டெம்பரேச்சரோடு இருக்கக்கூடிய நல்ல ஹை ஆம்பிளிடியூட்ல வைப்ரேட் பண்ணுவார். இவர் போய் இவருக்கு அடிக்கிறதால இவர் வந்து இவர் அளவுக்கு ஹை ஆம்பிளிடியூட்ல வைப்ரேட் பண்ண மாட்டார். ஏன் சொல்றேன்னு நான் பிறகு சொல்றேன் தெரியும். இவர் போய் எப்படி இடிச்சு இடிச்சு கொண்டு போய்க்க எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகி கொண்டு போகுது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுட எனர்ஜி அளவுக்கு இந்த மூலக்கூறு வைப்ரேட் பண்ணுமான்றான் இல்லை. ஏன் இல்லை? ஒப்வியஸ்லி எங்களுக்கு தெரியுது, இது ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பிரதேசம், இது லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பிரதேசம். காய்கறி வழங்குதா? சோ அதால வந்து வைப்ரேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது. விளங்குதா சொல்றது? ஓகே. இப்ப அடுத்த பிரச்சனை எங்களுக்கு என்னண்டா, இப்ப உங்களுக்கு விளங்கும்டா, இதுல இருக்கிற எல்லா மூலக்கூறுகளுமே வைப்ரேஷனை கூட்டிக் கொள்ள போகுது. ஓகே தானே? படியா கவனிங்க விஷயத்த. இது பேசிக் ஐடியா மட்டும் இருந்தா இனஃபடா, ஃபுல் கழியும் செய்யலாம். ஓகே தானே? அப்ப இந்த மூலக்கூறு வைப்ரேட் பண்ணும், வைப்ரேட் பண்ணும், வைப்ரேட் பண்ணும், வைப்ரேட் பண்ணும், வைப்ரேட் பண்ணும். இப்போ யோசிச்சு பார்ப்போம். இனிஷியலி இங்க பாருங்கடா, இவர் குறைய டெம்பரேச்சர்ல இருந்தவர். இதால வெளியே இருந்து, அதாவது இப்ப இந்த இடத்துல இது ஒரு சோர்ஸ் அடா, இப்ப இந்த இடத்துல இது ஒரு சோர்ஸ், அதாவது TH, அதாவது ஹை டெம்பரேச்சர் கொண்ட ஒரு இடம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 டிகிரி வைக்கிறேன். அப்ப இவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுகளுக்கு எனர்ஜியை கொடுக்கறதாலதான் இந்த அட்டம்ஸ் வந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கொண்டு இங்கால கொண்டு போகுது. எங்கட கண்டக்டரை பொறுத்த வரையில அணுக்களோட அதிர்வு மாத்திரம் எங்களுக்கு ஒரு ரீசனா இருக்க போறது கிடையாது. இவரை பொறுத்தவரையில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த அட்டம்ஸ்ல இருந்ததா எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்? அவர் அதிர்வர். இப்ப சும்மா யோசிக்கடா, ஒரு அட்டம்டா, இது ஒரு நியூக்ளியஸ், இது வந்து எனர்ஜி லெவல். அப்ப இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்களும் என்ன செய்யும் என்றால் தங்களோட அதிர்வுகளை கூட்டி அவர் வந்து வெளியே வந்து அது சுத்தி ஓடி திரியும், எங்கேயாவது ஓடி திரியும் அதுக்குள்ளால. அப்ப இப்படி வெளியே வர எலக்ட்ரான்களும் என்ன செய்யும் என்றால் எலக்ட்ரான்களும் என்ன செய்ய போகுது? ஹை முடிஞ்ச அளவுக்கு கூட ஆம்பிளிடியூட்ல வைப்ரேட் பண்ணும். ஆஸ் வெல் என்ன செய்யும் அதோட என்றால் கொண்டோடு ஹீட்டை கொண்டு ஓடிப்போ விலங்காக இருக்கிறது. அப்ப மெட்டலை பொறுத்தவரை 2 விஷயமும் நடக்கும். அப்ப அட்டமும் வைப்ரேட் பண்ண போது, எலக்ட்ரான்களும் வைப்ரேட் பண்ண போகுது. அப்ப இதனோடாக அப்ப எனர்ஜி இங்க இங்க போகுது. அப்ப வடிவா வழங்கிக் கொள்ளுங்கடா, எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து என்னிடத்துக்கு போக வேண்டும் என்றால், தேறியதாக போக வேண்டும் என்றால் இது ஹை டெம்பரேச்சரா இருக்கணும், அது லோ டெம்பரேச்சரா இருக்கணும். என்ன ரீசன்? லோ டெம்பரேச்சர்ல இருக்கிற மொலிக்யூல்ஸ் ஆம்பிளிடியூட் குறைவா வைப்ரேட் பண்ண போது, ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிற மொலிக்யூல்ஸ் ஆம்பிளிடியூட் கூடவா வைப்ரேட் பண்ண போகுது. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய விளங்க வேணும், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தா தான் இந்த எனர்ஜி ரிசல்டண்டா இங்க இருந்து இங்க போகலாம். ஓகே தானே? அப்ப இது வந்து நார்மலா ஒரு கண்டக்டர்ல இந்த மாதிரி எனர்ஜி கடத்தப்படும் என்ற ஒரு கன்செப்ட் சொல்லி இருக்கு. இதுல என்னொரு விஷயத்தை வழியா கவனிப்போம். இந்த இடத்தை யோசிப்போம் நாங்க. இப்ப இந்த இடத்தை யோசிச்சோம் என்றால் இவர் உயர் வீச்சத்துல, அதாவது ஹை ஆம்பிளிடியூட்ல வைப்ரேட் பண்ண போற நாள் இருக்கட்டும். இனிஷியலி இந்த ரொட் எடுத்தோம், இந்த மெட்டல் ரொட் எடுத்தோம் என்றால், இந்த உலோகம் இந்த கடத்தி எடுத்தோம் என்றால் எல்லா மூலக்கூறுகளுமே ஒரே வைப்ரேஷன் இருந்திருக்கபடியாக. என்ன ரீசன்? மெட்டல், இந்த இதான் மெட்டல், மெட்டல் ஃபுல்லா சேம் டெம்பரேச்சர்.
இப்ப இங்க நான் ஹை டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றேன், இங்க லோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றேன். தட்ஸ் வை இந்த சைட்ல இருக்கிற மொலிக்யூல்ஸ் வந்து ஹை ஆம்பிளிட்டியூடோட வைப்ரேட் பண்ணுது. போக போக ஆம்பிளிட்டியூட் குறைஞ்சு 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 கொண்டு போனது. இங்க பார்த்தோம்டா இந்த இடத்தை பாருங்கடா. இப்ப இங்க இருந்து அது வைப்ரேட் பண்ணி பண்ணி வந்து கொண்டு வந்த எனர்ஜி, அடுத்தது எலக்ட்ரானால கொண்டு வரப்பட்ட அந்த எனர்ஜி எல்லாம் இங்கால லொஸ் ஆகணும். ரோமா இல்லையா? இதுக்குள்ளேயே தேங்கிட்டு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? வார எனர்ஜியடா அங்கால போகாம இதுக்குள்ளேயே தேங்கிட்டு தண்டால் அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் கூடி 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 கொண்டு போப்பது. ஏன்டா எனர்ஜி லாஸ் பண்றதுக்கு இடம் இல்லாட்டிக்கு. அப்ப இங்க இவற்றை டெம்பரேச்சர் கூடிக்கொண்டு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்தை பற்றி நான் என்ன கேட்க போறேன் இப்ப 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 நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த இடம், அதாவது இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுகள் மொலிக்யூல்ஸ், இவற்றை டெம்பரேச்சர் டி என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் டி எல் என்றால் இவற்றை டெம்பரேச்சர் டி என்றால் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இருக்கணும்? இங்க டெஃபினெட்லி எங்களுக்கு தெரிய வேணும், இங்க இங்க எனர்ஜி போகணும்டா கட்டாயம் இங்கால டெம்பரேச்சர் கூட இருந்தா தான் இங்க போயிருக்கு. அப்ப இதன் வழியே எங்களுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டுதான் பெற வேணும். அப்பதான் மூலக்கூறுகளோட அதிர்வு எங்களுக்கு இங்க கூடவா இருக்கும். அது இவருக்கு அடிச்சு இங்க இங்க அனுப்பும். இங்கால வைப்ரேஷன் கூட வேண்டால் இங்க நீங்க அடிச்சு விட்டுரும். அது பிள்ளைங்க சொல்றது. சோ இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுல டெம்பரேச்சர் டி என்றால் டிஎல்லுக்கும் டிக்கும் ஒரு தொடர்பு எடுக்க சொன்னால், ஒரு கன்செப்டை சொல்ல சொன்னா என்ன சொல்லுவீங்கள்? டிஎல்லும் பாக்க டி பெருசு சின்ன அப்படி என்ன சொல்லலாம்? சொல்லுங்கடா, என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் என்றால் டிஎல்லும் பார்க்க டி பெருசு என்று சொல்லலாம். அதாவது வெளியால இருக்கிற அவற்றை வெளி மீடியத்துல டெம்பரேச்சரும் பார்க்க இந்த என்னோட டெம்பரேச்சர் கூடவே இருக்கணும். ஏன் சொல்லுங்க ஆமாடா? கூடவே இருந்தா தான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஹீட் லாஸ் நடக்கும், அதர்வைஸ் நடக்காது. காய்கறி ஒழுங்கா சொல்றது. ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன? ஹீட் லாஸ் நடக்க வேணும் என்றால் டெம்பரேச்சர் கூட இடத்துல இருந்து டெம்பரேச்சர் குறைஞ்ச இடத்தை நோக்கி ஹீட் எனர்ஜி எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்க வேணும். சரிதானே? ஓகே, இப்ப அடுத்த கன்செப்ட பார்ப்போம். இப்ப வேறங்கடா, சும்மா சும்மா யோசிச்சு பார்ப்போம் இருக்கா. இது வெளியால வந்து டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்க போகுது? இப்ப ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்ப இதை நான் ஹை டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றேன் 100 டிகிரி. இப்ப இது டிஎல்ண்டா இது ஒரு ரூம் டெம்பரேச்சராகவும் இருக்கலாம். அதுங்களுக்கு போதுமான டெம்பரேச்சர் தான். ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒரு 20 சுமார் கதைக்கு வைக்கிறேன் 26 டிகிரி என்ன இப்ப முடியும். அப்ப இது மட்டும் 26ல இருக்க போறது இல்ல. இந்த சரௌண்டிங்ல இவையும் வந்து என்ன தான் இருக்க போறேன்? 26 தான் இருக்க போறேன். அப்ப யோசிச்சு பாருங்கடா, இது டெம்பரேச்சர் கூடின இடம், இதுக்கு டெம்பரேச்சர் கூடின இடம். ஆனா இதை விட இங்க டெம்பரேச்சர் குறைய போகுது. ஏன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ இந்த இடம் டெம்பரேச்சர் கூட உள்ளபடியானா இங்க இருந்தும் இந்த என்விரான்மெண்டலுக்கு, இந்த சூழலுக்கு வெப்பநிலை இழக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கோ இல்லையோ? இருக்கு. ஓமா இல்லையா? அப்ப நாங்கள் வெளிப்பரப்பு, அதாவது இந்த பகுதிகளை இந்த சுத்தி இந்த இப்படி ஒரு ரோட்டர் இருக்குன்றாலடா, இங்க ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றோம், இங்க லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றோம் என்றால் இந்த சரௌண்டிங் ஏரியாவை நாங்க என்ன செய்யணும் என்றால் கவர் பண்ண வேணும். அதாவது ஏதோ ஒரு இன்சுலேட்டரை வச்சு கவர் பண்ணணும். அது இன்சுலேட்டர் என்னென்றால் இந்த ஹீட்டை வெளியே லாஸ் பண்ண விடாதால் தான் இன்சுலேட்டர். அதைத்தான் இந்த பாடத்திலே படிக்க போறோம் நாங்கள். இது கண்டக்ஷன் பாடத்திலே இதைத்தான் படிக்க போறோம். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அதாவது இதை சுத்தி மூடி விடுறது. மூடி விடுற மீன்ஸ் இந்த இடத்துல இருந்து ஹீட் வந்து வெளியே லொஸ் ஆகாத மாதிரி அவரை மூடி விட்டுட்டு தான் நாங்கள் கோமனா கதைக்க போறோம். அதர்வைஸ் என்ன நடக்கும்? இதுல வார எனர்ஜி இதுக்குள்ளே இழக்க வலிக்கிட்டோம். இந்த இதுகளுக்குலாம் லொஸ் ஆக வலிக்கிட்டோம். அப்ப இப்ப நோமலா இதுகளுக்குலாம் லொஸ் ஆகி இருக்காட்டிக்கு என்ன நடந்திருக்கும்? எனர்ஜி அதிக அளவாக இங்கால போயிருக்கும். சோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடவா இருக்கு. இப்ப இதுக்குள்ளாலே லொஸ் ஆக வெளிக்கிட்டு சென்ற எனர்ஜி இங்க இருந்து இங்க போற எனர்ஜியின் அளவு குறைஞ்சிரும். ஆகவே
இந்த இடத்துல இருக்க டெம்பரேச்சர் என்ன நடக்கும், இவரை க்ளோஸ் பண்ணி விட்டதிலும் பார்க்க குறைய வலிக்கிட்டு விலங்கு கதைக்கிறது. அப்ப அந்த ரீசனை காட்டி நாங்கள் அப்படி ஒரு இன்சுலேஷன், அதாவது காவல் கட்டை என்று சொல்லுவோம், என்ன காவல் மூடு படை அப்படி கதைக்கலாம். அப்ப அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் சுத்தி வர போடவும். ஓகே தானே? சரி, ஐடியா விளங்கு தானே சொல்றது, பேசிக் ஐடியா விளங்கு தானே? ஓகே, இப்ப அடுத்த விஷயத்த பார்ப்போம். இங்க இருந்து எனர்ஜி எங்கால கொண்டு போக வேண்டும் என்றால், இதோட தொடுகையில் இருக்கிற இந்த ஏரியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெருசா ஏரியா இருந்தா ஈஸியா ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ, அல்லது சின்ன ஏரியா இருந்தா ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது ஈஸியா இருக்குமோ? ம், சொல்லுங்கடா. எஸ், பெருசா இருந்தா கடத்துற அளவு கூடவே இருக்கும். குட், அதான் விஷயம். அதாவது பெரிய பரப்பண்டாலடா கணக்க மூலக்கூறுகள் என்ன செய்ய போகுது, இங்க தொடுகை அடைவர். அப்ப கணக்க மூலக்கூறுகள் தொடுகை உற்றால் என்ன நடக்கும், இந்த மூலக்கூறு கூடாகவும் எனர்ஜி கடத்தப்படலாம், அடுத்த மூலக்கூறுக்காகவும் எனர்ஜி கடத்தப்படலாம். அப்ப ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்குடாமே எனர்ஜி கடத்தப்படுற அளவு ஈஸியா இருக்க போகுது. ஸோ குரோசெக்ஷன் ஏரியா பெருசா இருந்தாலும் ஹீட் கடத்தப்படுற அளவு எங்களுக்கு என்னவா இருக்க போகுது, கூடவாக இருக்க போகுது. ஓகே தானே? சரி, ஸோ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இந்த லெங்த் கூடினால் கண்டக்ஷன் கடத்தப்படுற அளவுக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? லெங்த் கூடினா சும்மா யோசிச்சு பார்ப்போம். என்ன லெங்த் கூடுதுன்றாலும் விடா என்ன நடக்க போகுது, இத இந்த நீட்டாக்கி விட்டு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இவர்ல இருந்து இவர் வாங்கி இவர் வாங்கி இவர் வாங்கி இவர் வாங்கி இவர் வாங்கி அப்படியே நம்பர், அதாவது தூர போய்த்தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, லொக் பண்ண போகுது. அப்ப அது வந்து ஒரு டிலே ஏற்படுத்தும் கண்டக்ஷன், அதாவது கடத்தல் வீதத்துக்கு ஒரு டிலே ஏற்படுத்தும். இப்ப டோட்டலா இதுக்குள்ள என்றாகிற அவ்வளவு எனர்ஜியும் வெளியாக போகத்தாண்டா வேணும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் கண்டக்ஷன் ரேட்டை பற்றி தான் நான் கதைக்கிறேன். கண்டக்ஷன் ரேட் என்றால் பர்டிகுலர் டைமுக்குள்ள எவ்வளவு எனர்ஜியை கொண்டு போகுது. இப்ப எத்தனை மணி காலம் இருந்தாலும் அது அவ்வளவு எனர்ஜியை கொண்டு போகலாம், அது வேற கதை. பர்டிகுலர் டைம், பர்டிகுலர் செகண்ட், அதுக்குள்ள இவரால எவ்வளவு எனர்ஜி இங்கால கடத்தப்படும் என்றதுதான் இப்ப நான் கதைக்கிறேன் கதை. சோ இதுக்குள்ள இருந்து இங்க கடத்தப்பட போற அளவு வந்து நீளம் கூட கூட ரேட் குறைய போகுது. பட் டோட்டலா பர்டிகுலர் எனர்ஜி கொண்டு போகப்படும், இல்லைன்னு நான் சொல்லல. பட் அந்த ரேட் ஆஃப் கண்டக்ஷன் விளங்குதா, அதுதான் என்ன செய்ய போகுது, குறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த கன்செப்ட் என்ன கேட்கிறேன் என்றால், சிம்பிளா யோசிப்பேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த ரொட் வந்து கண்டக்டருக்கு பதிலாக ஒரு வேர்டாக இருந்தால் இந்த ரேட் ஆஃப் கண்டக்ஷன் விளங்குதா, இந்த எனர்ஜி கண்டக்ஷன் ஆகிற ரேட் வந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? இந்த மெட்டலுக்கு பதிலா ஒரு வூட கொண்டு நான் இதுல வச்சேன்டால், ஒரு மரத்தை கொண்டு போட்டேன்டால் இங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போகுது? ம், சொல்லுங்க வேணா. கண்டக்ஷன் அளவு என்ன நடக்கும்? குறையும். குட், அவ்வளவுதான். சோ ஏன் குறையுதுன்னு யோசிச்சு பார்ப்போம். இங்கே நான் முதல் சொன்னதுல விட இருக்கு. ஏன் குறையும் என்றால் இங்க பாருங்கடா, ஒன்று இது வூடா இருந்தால் இந்த கண்டக்ஷனுக்கு ரெண்டு ரெண்டு ரீசன். ஒன்று வந்து அட்டமோட வைப்ரேஷன். இந்த அட்டம் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் என்றால் நல்லா வைப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். விளங்குதா, இங்க இருக்கிற மொலிக்யூல்ஸ் அட்டம்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் வைப்ரேட் எல்லாம் பண்றோ அவ்வளவுக்கு அவ்வளவு போய் இடிச்சு 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 கடத்தி கொண்டு போகலாம். மூடண்டால் அந்த வைப்ரேஷன் அளவு குறையும், சரியான குறைவா இருக்கும். கேட்கிற விளங்குதா? இப்படி ரெண்டு விஷயம். ஒன்று வைப்ரேஷன் நல்லா இருந்தா தான் அடிக்கும். விளங்க சொல்றது இது இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அது கூடாது மெட்டலுக்கு அடிச்சு அனுப்பும். ரெண்டாவது விஷயம், ஒரு மூலக்கூறும் மற்ற மூலக்கூறும் பக்கத்துல இருக்கணும்டா கண்டக்ஷனுக்கு. ஏன் சொல்லுவோம் அப்போ, இப்ப இவர் இங்க இருந்தா தான் டக்குன்னு அடிச்சு அடிச்சு விட்டுச்சுன்னா நல்ல ஒரு ஃபோர்ஸோட போய் அடிக்கும். அப்படி என்றா அவர் விளங்க சொல்றது ஈஸியா கடத்தப்படலாம். லோங்கா இருந்துச்சுண்டா இவர் கனதூரம் டிராவல் பண்ணி வந்துதான் அவருக்கு அடிக்கணும்.
அப்பையும் கண்டக்ஷன் சரியா குறைய போகுது. இதையும் பார்க்க இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்னென்றால் கண்டக்டர் கடத்தியை பொறுத்தவரையில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்களும் பிரதான ஒரு பங்களிப்பை செஞ்சது எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுல. அதாவது இவர் வந்து என்ன செய்தவர், அட்டம்ல இருந்து வெளியே வந்த ஃப்ரீ எலக்ட்ரானும் எனர்ஜியை காவி கொண்டு ஓடி போனவர். கேட்கிறவங்க சொல்றது. அப்ப இவராலையும் எங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஒரு குறைவு வரப்போகுது பூடுக்கு. ஓகே, இதன் மூலமாக எங்களுக்கு என்ன நடக்க போகுது, கண்டக்ஷன் ரேட் குறைய போகுது. விளங்குதா? ஸோ வழியா கவனிங்கோ. இந்த லெங்க் அது ஒரு மெட்டீரியலோட ஒரு டைமென்ஷன், அதாவது மெட்டீரியலோட ஒரு பராமீட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லெங்க் எந்த மெட்டீரியலுக்கும் மாற்றலாம், cross section ஏரியாவும் நான் மாற்றலாம். ஆனால் இந்த கண்டக்டிவிட்டி, இந்த அட்டமோட வைப்ரேஷன் அளவு, ஒரு அட்டமுக்கும் மற்ற அட்டமுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே தீர்மானிக்க போது கண்டக்டிவிட்டியை. ஸோ இந்த கடத்தல் தன்மையை, இந்த கன்செப்டை நாங்கள் இங்க கண்டக்டிவிட்டி என்று கலைக்க போறோம். எந்த கன்செப்டா, ஒரு மெட்டீரியல் தான் ஓனா கொண்டிருக்கிற கண்டக்ஷனுக்குரிய அந்த தன்மை. அதாவது இப்ப வூட் வந்து இப்ப எல் நீளத்திலேயே இப்படி யோசிங்கடா. இப்ப எல் லெங்க்திலேயே நான் ஒரு வூடையும் எடுக்கிறேன், ஒரு வூடையும் கதைக்கிறேன். அதே எல் லெங்க்திலேயே நான் யாரையும் கதைக்க போறேன். இது வூட், இவர் ஒரு மெட்டல். ரெண்டு பேரையும் நான் கதைச்சேன் என்றால் ஒரே cross section area also equal in both situation. So அப்ப ரெண்டு பேருக்கும் குறுக்கோட்டு வரவும் சமனா இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, யார் நல்லா கடத்தவர்கிட்ட இந்த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பர் யாரு கூடவா இருக்கும், மெட்டலுக்கு தான் கூடவா இருக்கும். ஏனென்றால் அவற்றை ஓன் ப்ராப்பர்ட்டி. இதுக்குத்தான் நாங்கள் என்ன பேர் வைக்க போறோம், கண்டக்டிவிட்டி. அப்ப ஓன் ப்ராப்பர்ட்டி என்ன தானே டிட்டர்மின் பண்ண போதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த கண்டக்டிவிட்டி தான் இந்த பாடத்துல மெயின் விஷயமே. விளங்குதா சொல்றது? ஓகேடா. அப்ப கண்டக்டிவிட்டி கூடுதல் என்ன அர்த்தம், எலக்ட்ரான் அளவு கூடலாம், இந்த மெட்டீரியலோட வைப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவு கூடலாம், ஒரு மெட்டீரியலுக்கும் மெட்டீரியலுக்கும் இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் கிட்டவே இருக்கலாம். எல்லாம் எத்தனையோ கன்செப்ட் வந்து அதை டிட்டர்மின் பண்ண போதும். ஓகே தானே? ஓகே, அப்ப அதுலடா பார்த்தோம்னால் அப்ப கண்டக்டிவிட்டி கூட கூட எங்களோட எனர்ஜி ரேட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்பர் அளவு கூடவா போகுது. விளங்குதா? அப்ப குயிக்கா கொண்டு போவார், டக்கண்டு கொண்டு போவார், கிணக்கவாக கொண்டு போவார். விளங்குதா கிடைக்கிறது? சோ இதைத்தான் நாங்கள் இந்த பாடத்தை பற்றி தான் படிக்க போறோம். ஓகே, இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஒரு ரூம் டெம்பரேச்சர் இங்க பாருங்கடா. பிறகு ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு பிறகு நாங்க செய்வோம், அது வேற விஷயம். பேசிக்க சொல்லிவிடுவா. ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல இங்க பாருங்கடா, ஒரு மெட்டலும் இருக்கு, ஒரு மெட்டல் ரொட்டும் இருக்கு, ஒரு சரி மெட்டல் ரொட்டம் கதைக்கல, இங்க பாருங்க இப்படி கதைக்கிறது. ஒரு மரமும் இங்க பாருங்கடா, ஒரு கதவு இருக்குன்னு வைப்போம். ஒரு கதை ஒன்று இருக்கு. அப்படி என்றால் இந்த கதவுல என்னவும் இருக்கும், கதவுக்கு என்னடா இருக்கும், மெட்டலால ஆக்கப்பட்ட ஒரு கைபிடி ஒன்றும் இருக்கு. தானே? ஓகே தானே? சரி, இதுல வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எல்லாமே இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த மெட்டலை நான் தொடைக்கையும் இந்த சாரி இதான் மெட்டல், ப்ளூதான் மெட்டலை தொடைக்கையும், அதாவது கைபிடிய பிடிக்கையும் இந்த மூட தொடைக்கையும் கதவை பிடிக்கையும் ஏதாவது டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியுமா? பட் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் இருக்குது, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இல்லை இங்க. மீன்ஸ் இங்க வரங்கடா, இதுக்கும் 26 டிகிரி தான், இதுக்கும் 26 டிகிரி தான். ஆனா ஓகே தானே? அப்ப இந்த கைபிடியா பிடிக்கையும் இந்த மூட தொடைக்கையும் ஏதாவது டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அதான் பெற்ற கேள்வி. சொல்லுங்க, ஏதாவது டிஃபரன்ஸ் வித்தியாசம் தெரியுமா?
டேய் சொல்லுங்கடா, ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா தான் கேள்வி. பிடிக்கிறீங்களா என்ன, இதையும் சொல்றீங்களா இதையும் சொல்றீங்களா, ஏதாவது வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாமா தான் நான் கேட்கிறேன். அந்த வித்தியாசம் மீன் என்ன? டெம்பரேச்சர் இப்போ உங்களுக்கு உங்களோட ஹை சுடுற மாதிரியோ அல்லது உங்களோட ஹை குளிர்ற மாதிரியோ அல்லது எந்த ஒரு இப்ப எந்த ஒரு சூடோ குளிரோ இல்லாம ஏதோ ஏதோ ஒரு மாற்றம் உங்களால ஃபீல் பண்ண முடியுமா இல்லையா? காலாவல நம்பி போத் சிச்சுவேஷன்ஸ் நோ சேஞ்ச். ஓகே. மெட்டாக்கள் மெட்டாக்கள் என்ன மாதிரி? ம் சரி, ஓகே. பாப்போம் என்ன என்னண்டாலடா. இதுக்கு 26, இதுக்கு 26. தொடப்போற எந்த டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட 36, 37 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க போகுது எங்கட டெம்பரேச்சர். அப்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்கடா, இவரையும் தொட போறேன். இவர் டெம்பரேச்சர் குறைஞ்சாள். அப்ப கட்டாயம் தொடுற என்ற கையில இருந்து எனர்ஜி, ஹீட் எனர்ஜி இவர்கிட்ட போய் இருக்க வேணும். அதே மாதிரி மெட்டலையும் தொட போறேன், அதுவும் என்னை விட குறைஞ்ச டெம்பரேச்சர் இருக்குது. சோ என்ன எந்த கையில இந்த ஹீட் எனர்ஜி இங்க போயிருக்க வேணும் மெட்டலுக்கும். அப்ப என்னில இருந்து எனர்ஜி அப்ப எனக்கு எப்ப சுடும்? இப்ப நான் ஒரு ஒப்ஜெக்ட துடைக்க எனக்கு எப்ப அது சுடுற மாதிரி ஃபீல தரப்போதென்றால், அந்த ஒப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஹீட் எனக்கு டிரான்ஸ்பர் ஆனால் தான் எனக்கு சுடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது அந்த ஒப்ஜெக்ட்ல இருந்து எனக்கு ஹீட் எனர்ஜி வந்திருக்கும். அதன் மூலமாக இந்த கையில இருக்கிற அணுக்களோட வைப்ரேஷன் கூட வேணும். அப்பதான் எனக்கு டெம்பரேச்சர் ஹை மாதிரி எனக்கு சுடுற மாதிரி தெரிஞ்சு நான் கையெடுப்பேன். அதானே நடக்கிற சம்பவம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இதே மாதிரி என்னிலும் பார்க்க டெம்பரேச்சர் குறைஞ்ச இடத்தை நான் துடைக்க என்னில இருந்து டெம்பரேச்சர் அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆக வேணும். அப்ப இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையும் எங்க ஈஸியா டிரான்ஸ்பர் ஆக நினைக்கிறீங்க குயிக்கா? இங்க இவரும் இந்த மெட்டீரியலும் என்னில இருந்து கீட்ட எடுக்க போற மீன் என்னில இருந்து எனர்ஜி இங்க டிரான்ஸ்பர் இவர்கிட்டையும் டிரான்ஸ்பர் ஆக போகுது, இவர்கிட்டையும் டிரான்ஸ்பர் ஆக போகுது. ஆனால் யார் குயிக்கா டிரான்ஸ்பர் ஆக சாரி யார்கிட்ட குயிக்கா அந்த டிரான்ஸ்பர் நடக்கும்? இப்ப இவரை துடைக்க குயிக்கா டிரான்ஸ்பர் ஆகும். அங்க அந்த டைம் பற்றி நான் கதைக்கிறேன். இவரை தொட்டாலும் எனர்ஜி போகத்தான் போகுது, அவர்கிட்ட மெட்டலை தொட்டாலும் எனர்ஜி போகத்தான் போகுது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்துல அந்த எனர்ஜி அதிக அளவாக போகுது அந்த இடத்துக்கு? அதைத்தான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க பாப்போம். இது வூடடா. வெரி குட். மெட்டல் விளங்குதா சொல்றது? மெட்டல் ஏனடா, இது வூட். இவர்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரானும் இல்ல, அவளத்துக்கு வைப்ரேஷன் நடக்க போற அட்டம்ஸும் இல்ல, மொலிக்யூல்ஸும் இல்ல. அப்ப இவர் அவளத்துக்கு என்னல இருந்து எனர்ஜி இங்க எடுக்க போற இல்ல, என்னல இருந்து எலக்ட்ரான் இங்க போகலாம்டா கூட இவர் அதை ஏற்க மாட்டாரடா. காய்க்கிற விளங்குதா? இவர் அப்படி இல்ல. என்ன செய்வார்? இவர் கண்டக்டிவிட்டி கூடினான். இதுதான் அந்த கன்செப்ட். இந்த கண்டக்டிவிட்டி என்ற கன்செப்டை பங்காச்சினான் வூடுக்கும் மெட்டலுக்கும். அப்ப மெட்டல் கண்டக்டிவிட்டி கூட, சோ ஹீட் டிரான்ஸ்பர் என்னல இருந்து ஈஸியா அவர்கிட்ட நடக்கும். அப்ப என்ன நடக்கும்? நான் மெட்டல் அப்படி கேட்க குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு எனர்ஜி என்னிலிருந்து எடுக்கப்படும். அப்ப என்னட்ட இருந்து எனர்ஜி எடுக்கப்பட்டால் எனக்கு அது குளிர்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்கும். விளங்க சொல்றது? அப்ப எனக்கு கையை நான் ஒரு இடத்தை தொட வேணும், தொடைக்க அந்த இடம் சுடுற மாதிரியான கன்செப்ட் எப்ப இருக்கும் என்றால் அந்த ஒப்ஜெக்ட் ஹீட்டா இருக்க வேணும். விளங்க சொல்றது? ஹீட்டா இருக்கீங்க நான் என்ன சுடுற மாதிரி எனக்கு இருக்கும். இப்ப நான் என்னோட தொடைக்க எனக்கு குளிரமாக இருக்குன்றால் அந்த ஆப்ஜெக்ட் என்னட்ட இருந்த ஹீட்டை அவர் எடுத்திருக்க வேணும். இதுதான் நடக்கிற கன்செப்ட். இதே கன்செப்ட இப்ப நீங்கள் சில வேளை ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒரு இடத்துக்கு போறீங்க, நல்லா வேர்த்து விறுவிறுத்து போறீங்க. அதாவது
சரியான ஒரு ஓடி திரிஞ்சு போட்டு உடம்பெல்லாம் வேர்க்குதண்டேக்க அந்த டைம் போய் ஃபேனுக்கு முன்னுக்கு இருந்தீங்க என்றால் அப்படி ஒரு குளிரா இருக்கும். விளங்கா சொல்றது ஏனென்றால் அந்த டைம் உடம்புல இருந்து அதிகளவான நீர் வந்து அந்த அதாவது ஸ்வெட்டிங் அதிகளவான அகல் என்ன நடக்க போறார் ஆவியாகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குமாங்க. அப்ப கொமனாவி எப்படி நடக்குமடா, ஆனா ஃபேனுக்கு இருக்க இன்னும் கூடவே இருக்கும். அப்ப அதிக அளவான ஓட்டர் வந்து ஆவியாகணும் என்றால் அவருக்குரிய எனர்ஜி அப்ப H2O லிக்யூட் H2O கேஸா மாறணும். அப்ப H2O லிக்யூட் H2O கேஸா மாறிக்க எனர்ஜியை அது எடுத்துக்கொண்டுதான் மாறும். ஏன் லிக்யூடும் பார்க்க கேஸ் வந்து எனர்ஜி கூடிய இடம். சோ என்னல இருந்து அந்த எனர்ஜி எடுக்கப்படும். அப்ப எனக்கு அது குளிர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தரும். ஓகே தானே, இதெல்லாம் பார்ப்போம். அப்ப இதுதானடா இந்த இந்த பேஸ் இவ்வளவு பேசிக் தான் இந்த பாடம். இந்த பேசிக் விளங்கினா சிம்பிளா எங்களுக்கு விளங்கும். ஓகே தானே. அப்ப இந்த கண்டக்டிவிட்டியை தான் நாங்கள் என்னென்று கதைக்க போறோம் என்றால் இதுக்கு ஒரு ஷோர்ட்டா ஒரு பேர் வைக்கலாம், கே என்று கதைப்போம். இங்க கே இவற்ற வர கே என்ற ஒரு சிம்பிளை போட்டு நாங்கள் கதைச்சு கொள்வோம். அப்ப கண்டக்டிவிட்டி டிபெண்ட் ஆன் த மெட்டீரியல், கைண்ட் ஆஃப் த மெட்டீரியல். விளங்கா சொல்றது அதர்வைஸ் நீளத்திலேயோ குரோஸ் செக்ஷன் ஏரியாவிலேயோ எதுலையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. விளங்கா சொல்றது அவர் அவற்ற மெட்டீரியலை பொறுத்த வரையில தான் அவற்ற செயற்பாடு இருக்க போகுது. ஓகே, சோ இதுதான் என்ன மாதிரி ஒரு இடத்துல இடத்துக்கு ஒரு கீட் கண்டக்ஷன் மூலமாக டிரான்ஸ்பர் ஆகுன்றதை பார்த்துருக்கிறோம். 3 வழிமுறை படிச்ச நாங்கள் பார்த்த நாங்கள் ரேடியேஷன், கன்வெக்ஷன், கண்டக்ஷன். கண்டக்ஷன்டா அதுக்கு உண்மையா ஒரு சொலிட் மீடியம் மட்டும் தேவை. அப்ப சும்மா யோசிச்சு பாருங்கடா, இப்ப பார்ப்போம். சொலிட்டிலும் பார்க்க லிக்விட் வந்து கண்டக்ஷனை குறைச்சி தான் வச்சிருக்கு. என்ன ரீசன்? வைப்ரேட் பண்ணும் இல்லைன்னு சொல்லல, ஆனால் ஒரு மூலக்கூறுக்கும் இன்னொரு மூலக்கூறுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூடவா வந்துடும். ஏஆரை பொறுத்தவரையில கண்டக்டிவிட்டி சரியான குறைவா போயிடும். அப்ப நீங்கள் யோசிக்கலாம், அப்ப ஏஆர் வந்து ஹீட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதா, ஹீட்டர் கொண்டு போகாதா? தாராளமா கொண்டு போகும். எப்படி கொண்டு போகும் என்றால் ஏஆர் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்ச ஏஆர் வந்து டெம்பரேச்சர் கூடின ஒப்ஜெக்ட்ல பட்டு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கொண்டு ஓடும். ஹீட்டை கூட்டிக் கொண்டு ஹீட் கூடிச்சுன்னா ஸ்பீட் கூடுமடா. ஹீட் கூடுறது அவற்றை வைப்ரேஷன், ஸ்பீட், எனர்ஜி எல்லாம் கூடுறது அதை எடுத்துக்கொண்டு சென்டர்பால்ல போகும். அது கன்வெக்ஷன். அப்ப ஏஆருக்கு கன்வெக்ஷன் தாராளம் இருக்குது, ஆனால் கண்டக்ஷன் தான் இல்லை. இல்லை மீன் சரியான குறைவிடம், சரியான. அப்ப அதாவது அது அதுலயும் வந்து எப்படி என்றால் அந்த ரெஸ்ட்ல இருக்கிற யார், இப்ப இந்த இடத்துல இருக்கிற யார் வந்து இப்ப மூவிங் குறைஞ்ச யார் நல்லா காத்து வீசி கொண்டு இருந்துச்சுன்றால் அங்க கண்டக்ஷன் கூடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. கேட்கிறவங்க சொல்றது. அப்ப ஒரு சைலண்டா இடத்துல யார் ரெஸ்ட்ல இருக்குதுன்றால் சரியான குறைவு கண்டக்டிவிட்டி. விளங்குது? அப்ப கடத்த அதுக்காண்டி யார் வந்து கீட்ட கொண்டு போகாதாண்டா பிள்ளை கொண்டு போகும். எப்படி கொண்டு போகும்? அது வேற முறை, கன்வெக்ஷன் என்ற முறை. கண்டக்ஷன் என்ற முறையில கீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏஆர் பெஸ்டான ஆள் இல்ல. ஓகே தானே. அப்ப இங்க என்ன பிரச்சனை? அப்ப என்ன இப்ப இந்த இடத்துல இவரை இன்சுலேட் பண்ணணும்னு சொன்னான், இந்த சைட்ல இன்சுலேட் பண்ணினா தான் இங்கால இருக்கிற ஹீட் லோஸ்ட குறைக்கிறாமண்டா. இங்க வந்து என்ன நடக்க போகுதுண்டா, ஏஆர் வந்து இதை பிடிச்சு கொண்டு ஓட போயிடா. ஏஆர் வந்து கன்வெக்ஷனால ஹீட்டை லாஸ் பண்ண விட்டுரும். விளங்குதா? இங்கேயும் அதான் நடக்குது. இந்த எண்டில் வந்து இதே ஏஆரா இருந்தா இது உண்மையா ஏஆர் அப்படித்தான் கொண்டு போகும். இவர் வந்து இதை நாங்கள் வேறொரு வேற ஏதோ ஒரு சோர்ஸா வச்சிருந்தோம்னா வேற பிரச்சனை, அது கண்டக்ஷனால தான் இதுல லாஸ் ஆகி கொண்டு இருக்கும். சோ அதர்வைஸ் ஏஆர்ண்டா இங்க நடக்க போறது கன்வெக்ஷன் தான். அப்ப இங்க நடக்க போற கன்வெக்ஷனையும் இதுக்குள்ள நடக்க போற கண்டக்ஷனையும் நீங்கள் குழப்பிக்கொள்ள கூடாது. ஓகே தானே. சோ இனி நாங்க என்ன செய்யலாம்? சமன்பாடு கேள்வி செய்யணும்னா சமன்பாடு பார்க்கத்தானே வேணும். இது பேசிக் விளக்கம். இந்த ஐடியா வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப சமன்பாட்டுக்குள்ள போறோம். போய் அதுல இருந்து இந்த மைக்கேலி செய்யணும் பார்ப்போம். சரியான ஈஸியான செக்ஷன் இது. ஓகே தானே. இங்க பாருங்கடா, இங்க பாப்போம். இப்ப என்ன சொல்றாங்க? இது ஒரு மெத்தட். ஓகே, ஓகே தானே. இதுல வந்து என்ன செய்யறேன்டா, நான் இப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுவாங்க கையோட. இது வந்து ஹை டெம்பரேச்சர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பாய்சி. இந்த இடம் வந்து லோ டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு நான் மெயின்டைன் பண்றேன். 0 டிகிரிக்கு மெயின்டைன் பண்றேன்டா என்னத்தை வச்சு மெயின்டைன் பண்ணலாம்?
நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா? அதாவது ஐஸையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதன் மூலமாக 0 டிகிரியை மெயின்டைன் பண்ணலாம். அதை பற்றி சரி அடிப்படை கதைப்போம். 100 டிகிரியை ஈஸியா அப்படி மெயின்டைன் பண்ணலாம். அதாவது H2O கேஸை சாதாரண அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல இருக்கிற H2O கேஸை செலுத்துவதன் மூலமாக 100 டிகிரியை மெயின்டைன் பண்ணலாம். அப்படியா கவனிங்கோ, சாதாரண வளிமண்டல அமுக்கத்தில் இருக்கிற H2O கேஸ் அனுப்புவதன் மூலம். இந்த இடத்துல நாங்க என்ன நடக்க போகுதுன்றால், இவர்ல வந்து வைப்ரேஷன் கூட போகுதுன்னு பார்த்துனாங்க. இந்த வைப்ரேஷன் போய் இங்க வந்து இவருக்கு அடிக்கும், அடிச்சு 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 கடத்து கொண்டு போகுது. அப்ப இந்த இடத்துக்குனால ஹீட் லாஸ் இல்லை என்றால், இதுகளுக்குனால ஹீட் லாஸ் இல்லை என்றால், இந்த இடத்துல கொடுக்கப்படுற அவ்வளவு ஹீட்டும், இந்த இடத்துல உள்ளுக்கு வர அவ்வளவு எனர்ஜியும் கட்டாயம் இதுக்குள்ளாலதான் வெளியே போயிருக்க வேணும். சோ நாங்க அந்த இடத்துல இது படிச்சிருப்பீங்களாடா, ஹைட்ரோ டைனமிக்ஸ்ல ஃப்ளூயிட் வந்து ஸ்ட்ரீம் லைன் மோஷன் படிச்சிருப்பீங்க. இப்படியான ஒரு படத்தின் மூலமா நாங்க காட்டலாம். அதாவது எனர்ஜி எல்லாம் என்ன நடக்குது என்றால், வெளியால இன்சுலேஷன் நடந்திருக்கணும், காவட் கட்டுட்டு இருக்கணும். நாங்கள் ஒழுங்கா சொல்றது. சோ இப்படியான ஒரு இடத்துல என்னென்னு பாக்குறோம், நாங்கள் என்ன நடந்திருக்கும், வெளியால காவல் கட்டுட்டு இருக்கணும், விளங்குதா? அப்ப வெளியால ஹீட் லோசங்களுக்கு இல்ல, வெளியால ஹீட் லோசங்களுக்கு இல்லை என்றால் இவர் என்ன முழு எனர்ஜியும் இதுல இருந்து இங்க போகும். அப்ப இதுல என்னத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்றால், இந்த இடத்துல இந்த குறுக்குவெட்டு பரப்புக்குள்ளால போற எனர்ஜி, இந்த குறுக்குவெட்டு பரப்புக்குள்ளால போற எனர்ஜி எல்லாமே சமனா இருக்க போகுது. கணக்கிறவளங்க சொல்றது ஓகே தானே? அப்ப எனர்ஜி லாஸ் இல்ல. இதுகளுக்குள்ளால எனர்ஜி லாஸ் இருந்திருந்தால் இங்கால குறுக்குவெட்டு பரப்புகளுக்குள்ளால குறைந்த அளவான எனர்ஜி வந்து போயிருக்கும். இங்க அப்படி இல்லை என்றபடியா, லொஸ் இல்லை என்றபடியா உறுதி நிலையில் அப்படியே இங்கால போகும். அது எப்படியான வடிவத்திலையும் இருந்திருக்கலாம் அந்த ரோட். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ரோட்டாக இருந்திருக்கலாம். இங்க பாருங்க, ஓகே தானே? இப்படி ஒரு ரோட்டா கூடிய நாங்கள் இதுல இன்சுலேஷனா போட்டுட்டா. இன்சுலேட்டர்ன்றது யாரு? நான் கண்டக்டரால வச்சு கிடக்குது. வச்சிருந்தா இங்கேயுமே நடக்கும், எனர்ஜி இப்படி டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப டிரான்ஸ்பர் ஆனா இங்கேயுமே நடக்கும், குறித்த குறுக்குவெட்டு பிறப்பு. இந்த குறுக்குவெட்டு பிறப்புகளாலையும் சும்மா யோசிக்க வேணும், கற்பனை பண்ணி பார்த்தா இதுக்குள்ளால 3 கோடு போகுது, இந்த குறுக்குவெட்டு பிறப்புகளாலையும் 3 கோடு போகுது. அப்ப அதுக்குள்ள போற எனர்ஜி, இப்ப வெளியால போகாட்டி இதுக்குள்ளால போற எனர்ஜி வந்து மாறாம போய் கொண்டிருக்க வேணும். ஆனா என்ன பிரச்சனை என்றால், இந்த இடத்துலயடா அழகு குறுக்கோட்டு பரப்புகளை பார்த்தோம் என்றால், இவருக்களையும் அழகு குறுக்கோட்டு பரப்புக்குள்ள எத்தனை கோடு தான், ஏதோ ஒரு எக்ஸ் கோடு என்றால், இங்கேயும் அழகு குறுக்கோட்டு பரப்புகள் அதே அளவு கோடு தான், இங்கேயும் அதே அழகு குறுக்கோட்டு பரப்புகள் அதே அளவு கோடு தான். ஆனா இங்க என்ன நடக்க போகுது என்றால், யூனிட், அதாவதுடா விலங்குல சொல்றது, இப்ப அழகு குறுக்கோட்டு பரப்பு கூடாக, அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கொள்ளலாம், அது கூட போற கோடுகளோட அளவு குறைஞ்சு கொண்டு போப்பேன். ஏன் ஏரியா கூடிக்கொண்டு போகுது. காய்க்கிற விலங்கு அப்படி பிரச்சனை இருக்கு, அதை பெரிய காய பண்ணாங்க. ஓகே, சோ இங்க என்ன, இப்ப இங்க ஹை டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ண போறோம், அங்கால லோ டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ண போறோம். அப்ப இதுக்கு நாங்கள் ஹீட் கண்டக்ஷனுக்கு ஒரு சமன்பாடு கதைக்க போறோம். ஓகே தானே? இங்க வேறங்கடா, இது தீட்டா என்னென்று போடுவோம், தீட்டா டெம்போ, இது தீட்டா நோட்டு வைக்கிறேன் நான், இதுல தீட்டான்னு வச்சுக்கொள்றேன். தர ஒன்றுதாரன் தீட்டா நோட் greater than theta. Okay தானே? theta not greater than theta. இவற்ற cross section area A. இவர் என்ன நடந்திருக்கிறார்? இன்சுலேஷன் பண்ணப்பட்ட ஒரு ஆள், முற்றுமுழுதாக காவல் கட்டிடப்பட்டிருக்கிறார். சோ ஹீட் எனர்ஜி என்ன நடக்க போகுது, இங்க இருந்து இங்க அப்படி ஒழுங்கா எந்த ஒரு லொஸும் இல்லாம போப்பது. ஓகே தானே? எந்த ஒரு லொஸும் இல்லாம போப்பது.
சோ இந்த ரொட்டோட லெங்த வந்து நான் எல் என்று எடுத்துக்கொள்றேன். இந்த ரொட்டோட லெங்த வந்து எல் என்று எடுத்துக்கொள்றேன். இவற்ற கண்டக்டிவிட்டி அப்போ பார்த்தனோட கன்செப்ட் கண்டக்டிவிட்டிய கே என்று வச்சுக்கொண்டோம் என்றால் இதால கடத்தப்படக்கூடிய வெப்பம், அதாவது ஹீட் எனர்ஜி எப்படி நாங்கள் அதை கதைக்க போறோம் என்றால், இங்க பாருங்கடா, டோட்டல் ஹீட் எனர்ஜி நாங்கள் கதைக்க போறது இல்ல, டி கியூ பை டிடி என்று கதைக்க போறோம். அதாவது இதுல மீனிங் என்னென்றால் யூனிட் டைம்ல எவ்வளவு எனர்ஜி கடத்தப்பட போகுது, அதுதான் இதுல மீனிங். அப்ப நோமலான கியூண்டா என்ன அல்லது நோமலான எச்ண்டா என்ன, டோட்டல் எனர்ஜியை கலைக்கிறோம் நாங்கள். அப்ப நான் கியூ அல்லது எச் போட்டிருந்தால் இதுக்குள்ளால கொண்டு போக போற டோட்டல் எனர்ஜி எனர்ஜி அவ்வளவுதான் நோமலான கதை. ஆனால் இங்க என்ன கதைக்கிறோம், டி கியூ பை டிடி என்றால் யூனிட் டைம்ல எவ்வளவு எனர்ஜி கடத்தப்பட போகுதுன்றதுதான் இந்த நோட்டேஷன் கன்செப்ட். ஓகே தானே? அதாவது 1 செகண்ட்ல எவ்வளவு எனர்ஜி. இவர் வந்து பிராக்டிக்கல் வைஸா பார்க்க எப்படி இருந்தது என்றால் ப்ரொபோர்ஷனல் டு த cross section ஏரியா. அப்போது காய்ச்சல் தானேடா, cross section ஏரியா கூட கூட மொலிக்யூல்ஸோட அதை டச் பண்ற மொலிக்யூல்ஸோட அளவு கூடும், டிரான்ஸ்ஃபர் பண்ண போற ஆக்களும் கூடுவேன். அப்ப cross section ஏரியா கூட கூட இந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிற அளவு ரேட் என்ன செய்ய போதுங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. இது முதலாவது கன்செப்ட். ரெண்டாவது கன்செப்ட் என்ன பார்த்தோம் என்றால், இந்த இவற்ற டெம்பரேச்சர் டி நோட், இவற்ற டெம்பரேச்சர் இவற்ற டெம்பரேச்சர் தீட்டா நோட், இவற்ற டெம்பரேச்சர் தீட்டா. அதாவது எல் லெங்துக்கு குறுக்க இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குங்கள்ட்ட. இதை ரெண்டு வகையில நாங்கள் விளங்குறதுக்காக கதைச்சு கொள்ளலாம். ஒன்று வந்து பார்த்தோம் என்றால் இந்த டிக்யூ பை டிடி வந்து எங்களோட தீட்டா நோட் மைனஸ் தீட்டாவுக்கு ப்ரொபோர்ஷனல். அதாவது என்ன மீனிங் இதுல, தீட்டா நோட் மைனஸ் தீட்டான்றது என்னடா, இந்த ரொட்டுக்கு இடையில இந்த டெண்டர் ரொட்டோட எண்டுக்கும் இடையிலான என்ன டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அப்ப டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூடிச்சென்றால் அதிக அளவான ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகிற வீதம் ரேட் வந்து கூடவே இருக்க போகுது. நியாயமானதா? சோ அப்படியும் கதைக்கலாம், அதர்வைஸ் இப்படியும் கதைக்கலாம். எப்படி, தீட்டா நோட் மைனஸ் தீட்டா ஓவர் எல் இவ்வாறும் கதைக்கலாம். இதுல மீனிங் என்ன, யூனிட் லெங்துக்கு குறுக்க இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கதைக்கிற விளங்க சொல்றது. இதுக்குத்தான் நாங்கள் ஒரு பேர் வைப்போம், வெப்பநிலை படித்திறன், டெம்பரேச்சர் கிரேடியன்ட். விளங்குதா சொல்றது, வெப்பநிலை அடே எந்த ஒரு கணியத்திர டிஃபரன்ஸையும் நாங்கள் ஒரு லெங்தால பிரிச்சம் என்றால் அதைத்தான் நாங்கள் வெப்பநிலை படித்திறன் வைப்போம். அதாவது சிம்பிளா சொல்ல போனால் 1 மீட்டருக்கு குறுக்க இருக்கிற வெப்பநிலை வித்தியாசம். சோ இதை போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூடினால் ரேட் ஆஃப் இது கூடும், லெங்த் குறைஞ்சால் ரேட் கூடும், அல்லது லெங்த் கூடினால் ரேட் குறை என்னவும். சோ அதே மாதிரி கண்டக்டிவிட்டி கூடினாலும் அப்ப அதை சமன்பாட்டு ரீதியில கொண்டிருக்க இது என்ன செய்யணும், நாங்கள் சமன்பாடா மாத்தணும் என்றால் ஏதோ ஒரு மாறிலியை கொண்டு போடணும். அந்த மாறிலி தான் நாங்கள் பார்த்த கே என்ற மாறிலி. அது பிராக்டிக்கல்ல இருந்து வந்த முடிவு. ஓகே தானே? சோ ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி நான் வரப்போகுது என்றால் இங்க பாருங்கடா, dq by dt, dq by dt is equal to, சமப்படுத்துறதுக்கான நான் போட போற மாதிரி தான் k a theta node minus theta over l. இதுதான் எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு ஈக்குவேஷன் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில. இதை விட ஒரு ஒன்றும் தேவையில்லை. இதை வச்சு எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு கொள்ளலாம். விளங்கா சொல்றது? ஓகே தானே? சோ ஓகேடா, சரிதானே? சோ இது வந்து ரேட் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் த ஹீட், இது வந்து கண்டக்டிவிட்டி. இதைத்தான் நாங்கள் தமிழ்ல சொன்னால் வெப்ப கடத்தாறு என்று சொல்லுவோம். அப்ப வெப்ப கடத்தாறு கூட கூட ஹீட் கண்டக்ஷன் ரேட் கூட போகுது, ஏரியா கூடனா கூடும், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அட் த லென்த். ஓகே தானே? அடுத்தது இங்க வந்து இந்த சமன்பாடுகளுக்கு ஒழுங்கா நாங்கள் போடணும் என்றால் இது வந்து இன்சுலேஷன், அதாவது காவல் கட்டிடப்பட்டிருக்கணும், ஹீட் லாஸ் அங்கே இருக்கக்கூடாது. ஓகே தானே? ஸோ த்ரூ அவுட் த லெங்க்ல காவல் கட்டிட விட்டம் என்றால் எனர்ஜி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான்
கடத்தப்பட போகுது. ஆனால் டெம்பரேச்சர் இதுலயும் உண்டா இருக்க இயலாது. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரே அளவு ஹீட்டானே இங்கேயும் கடத்தப்பட போகுது, டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கணும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அப்படி நடக்காது. ஏன்னா ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகணும் என்றால் எனர்ஜி டிஃபரன்ஸ், சரி, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும். வெப்பநிலை வித்தியாசம் இல்லாட்டி அந்த ஹீட் டிரான்ஸ்பர் ஆக இயலாது. அவர் ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுதுண்டா அதுக்கு ஹெல்ப் பண்றாக்களே இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் தான். விளங்குதா? அப்ப இங்க டெம்பரேச்சர் கூடவா இருக்கும், போ குறைவா இருக்கும். இங்க அங்கட மொலிக்யூலோ அட்டமோ எலக்ட்ரானோட எனர்ஜி ஆம்பிளிட்யூட் வீச்சம் கூடவா இருக்கும், போக குறைய போகுது. இதுதான் ஒரு நடக்க போற ஒரு பேசிக் கன்செப்டா இருக்க போகுது. இதை வச்சுக்கொண்டு தேவையான கணக்குகளை நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். எவ்வளவு சொல்றது? ஓகே. அப்ப அடுத்த கன்செப்ட் என்னென்றால், இதுல கேள்விகள் வரைக்கும் வேற எப்படி வரலாம்னு பார்த்தோம் என்றால், ஒரு ரொட்டுக்கு பதிலா அவன் 2 ரொட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி கேள்வி தருவான். விளங்குதா? அடுத்த ஒரு கிராஃப்கள் கேட்கலாம். இதுல அப்ப கொமனா ஒரு கிராஃப் கேட்கலாம் என்றால், நாங்கள் இந்த ஈக்குவேஷனு கேட்கப்பட்ட வேண்டிய கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாத்தி பார்க்கணும். இப்ப பேசிக்கா உங்களுக்கு நான் கொமனா சொல்லணும் என்றால், இப்ப இந்த தரவுக்கே ஒரு கிராஃப் ஒன்று குறி பார்ப்போம். எப்படி இந்த லெங்த் வழியே டெம்பரேச்சர் தூரத்தின் வழியே எப்படி மாறப்போகுதுன்னு ஒரு கிராஃப் குறி பார்ப்போம் இந்த சந்தர்ப்பத்துல. ஓகே தானே? இங்க வேறங்கடா வடையா கவனிங்கோ. இங்க வேறங்கடா என்ன செய்ய போறேன். இப்ப இந்த சமன்பாட்டை நான் மீள் ஒழுங்குபடுத்தவன். எப்படி மீள் ஒழுங்குபடுத்தவன் என்றால், எனக்கு கிராஃப் எப்படி கிராஃப் அண்டேக்கியடா 2 அச்சு கலைப்போம். ஓகே தானே? 2 axis கலைக்க போறோம். ஒன்று வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப எக்ஸ்ன்றது என்னது? இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்றால் என்னது? சாராத மாறி. அண்டா ஒரு கணியம் சாரா மாறி. அவர் மாறலாம், ஆனால் இன்னொரு ஆளை சார்ந்து மாற முடியாது. அவர் தானா மாறுவார், அவ்வளவுதான். அப்ப இதைத்தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்று கதைக்கிறாங்க. இது y ஆக்சிஸ், இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் சேஞ்சோட y ஆக்சிஸ் என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். அதுக்கான கட்டாயம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸோட y அச்சு ஒரு மாறலை காண்பிக்கலாம். இவர் வந்து டிபெண்டா இருப்பார். யார்ல? எக்ஸ் ஆக்சிஸ்ல டிபெண்டா இருப்பார் y ஆக்சிஸ். அப்ப எனக்கு இங்க என்ன கேள்வி? இது ரொட்டுன்னு சொன்னா, இந்த ரொட்டுல இந்த டிஸ்டன்ஸோட ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற டெம்பரேச்சர் எப்படி மாறுபடும் என்றுதான் இந்த கேள்வி. வடிவா யோசிச்சு பாருங்கடா. இந்த இடத்துல டெம்பரேச்சர் கூட, எக்ஸாம்பிளுக்கு இது 100 என்றால், சும்மா கதைப்பேன், இது 90, இது 80, இது 70, இது 60. அப்ப இந்த இடத்தை நான் பூச்சிய டப்பேஜின்னு எடுத்தேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இதைத்தான் நான் பூச்சிய டிஸ்டன்ஸ் கதைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் நான் கிராஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப இந்த இடம் உங்களுக்கு 0வா இருந்தால், இதுல இருந்து இங்க ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடம்பெயர்க்க எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுகளோட டெம்பரேச்சர் 90, இங்கால இருக்கிற மூலக்கூறுகளோட வெப்பநிலை 80, இங்கால 70, இங்கால 60, அப்படியே வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகும். சோ யோசிச்சு பாருங்க. இதுல நான் எங்க கிராஃப் வர போறேன்? டிஸ்டன்ஸுக்கும், அதாவது இங்க இருந்து வர டிஸ்டன்ஸுக்கும் அதுக்கு அந்தந்த இடங்கள்ல இருக்கிற டெம்பரேச்சருக்கும் வெப்பநிலைகளுக்கு தான் கிராஃப் வர போறோம். ஓகே தானே? அப்ப எக்ஸுக்கும் தீட்டாக்கும். அப்ப எது எந்த சில வர போகுது? எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ், அதை எக்ஸ் போட்டுக்கொள்ளலாம், அது கூட விருப்பம். சோ எக்ஸ் அச்சை பொறுத்த வரையில அவர் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சோ எக்ஸ் அச்சை பொறுத்த வரையில இந்த எக்ஸை தான் போட்டுக்கொண்டு, அதாவது இந்த தூரத்தை, அதாவது இங்க இருந்து அளக்கப்படுற தூரம் வந்து இங்க இருக்க போகுது. ஏனடா டெம்பரேச்சர் மாறுறதாலேயாடா இந்த தூரம் மாறுறது இல்லத்தானே? இந்த தூரத்தோட தான் டெம்பரேச்சர் வேற டெம்பரேச்சர் இருக்க போகுது. அதனால இந்த இடம் எக்ஸ், இது வந்து அந்த இடப்பேஜ், இது வையச்சுக்கு தானா என்ன போட போறேன்? தீட்டா. ஓகே தானே? தீட்டா போட போறேன். கிளியரா வளங்க. அப்ப இந்த தீட்டா வந்து ஒவ்வொரு தூரத்துக்கும் இந்த இடத்துல என்ன மாதிரி, இந்த இடத்துல என்ன மாதிரி, அப்ப அந்த பேசிக்கா விளங்கி கொண்டோம்டா ஈஸி. அப்ப இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது ஜஸ்ட் ஒரு கணக்கு. இப்ப இந்த கணக்கு மட்டும் தான், இந்த கிராஃப் மட்டும் தான் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. விளங்க சொல்றது, இந்த கிராஃபுமே கேட்டுக்கொள்ளலாம். ஓகே தானே? சோ நான் இப்ப கிராஃப் வந்து என்ன செய்ய போறேன்? அலைன் பண்ண போறேன். இங்க பாருங்கடா, சின்ன ஒரு மாற்றம் செய்யறது இந்த படத்துல ஈஸியா போடுறதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்யறேன். இங்க பாருங்கடா. இப்ப இன்னொரு கன்செப்டையும் சொல்றேன் இதோட.
இந்த இடத்துல டெம்பரேச்சர் தீட்டா நோட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே தானே? இது வந்து இன்சுலேட் பண்ணப்பட்ட ஒரு கண்டக்டர் தான். இந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் தீட்டா. ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், இதுல இருந்து ஒரு எக்ஸ் தூரத்துல, இவ்வளவு வந்து நீளமான கண்டக்டரா, எக்ஸ் தூரத்துல இந்த பாயிண்ட்ல இருக்கிற டெம்பரேச்சரை தீட்டா எக்ஸ் என்று கதைக்கிறேன். அப்ப சொல்லுங்க அப்ப, இந்த எக்ஸ் என்றவர் மாற மாற, எக்ஸ் என்றது மாறுறது என்ன மீனிங்? எக்ஸ் 2x இங்க இருந்து இவ்வளவு தூரம் விலங்குதாக வைக்கிறது. இந்த இடத்துல வேறொரு டெம்பரேச்சர் இருக்க போகுது. அதுக்கு அடுத்த இப்படி போட்டேன். அப்ப ஏதோ ஒரு எக்ஸ் தூரத்துல தீட்டா எக்ஸ் என்ற டெம்பரேச்சர் இருக்கிறதா எடுத்துக்கொண்டு நான் இப்ப சமன்பாடு பாவிக்க போறேன். எப்படி? இதால போற வெப்பத்தினுடைய வெப்ப வீதம், அதாவது dq/dt என்ன சமன்பாடு? இதை நான் இலகுவாக்குறதுக்காண்டி வெப்ப பாய்ச்சல் வீதத்தை நான் பி என்று போட்டுக்கொள்றேன். இவருக்கு இப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் எழுத போறேன். வடிவா விளங்கிக் கொள்ளுங்கடா. இதுக்குள்ளால போற அதே பி தான், அதாவது டி இதுக்குள்ளால போப்பது இந்த குரோஸ் செக்ஷன், இந்த குரோஸ் செக்ஷன், எந்த குரோஸ் செக்ஷன் என்றாலும் இதே வெப்ப பாய்ச்சல் வீதம், அதே அளவு பி தான் எல்லாத்துக்குள்ளாலையும் போப்பது. கலைக்கிற விளங்குதா சொல்றது? சோ அந்த dq/dt த்ரூ அவுட் த லெங்க் வந்து எங்களுக்கு மாற போறது இல்லை. என்ன ரீசன் என்றால், வெளியால இழக்கப்படுறதுக்கு இடம் இல்லை. ஓகே தானே? உறுதி நிலையில பாஞ்சு கொண்டு இருக்குது. ஆகவே உறுதி நிலையில நான் ஒரு சமன்பாடு பாவிப்பனாக இருந்தால், இந்த முனைக்கும் இந்த முனைக்கும் இடையில என்ன சமன்பாடு பாவிச்சிருப்பேன்? k இன்டு a இன்டு தீட்டா நோட் மைனஸ் தீட்டா ஓவர் எல். இந்த முனைக்கும் இந்த முனைக்கும் இடையில பாவிச்சிருப்பேன். இப்ப நான் இப்ப கேட்கிறேன், இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இடையில பாவிக்க இயலாதா? பாவிக்கலாம். உறுதி நிலை என்றால் தாராளமா பாவிக்கலாம். எனவே இதுக்குள்ளால பாயிற dq/dt is equal to p. இது வந்து k இன்டு a இன்டு தீட்டா நோட் மைனஸ் தீட்டா எக்ஸ் ஓவர் என்ன போடுவோம்? எல்லா போடுவோம் இல்ல எக்ஸ். ஏன்? இந்த வெப்பநிலை படித்தது தான் நாங்க போடுவோம். விளங்கா சொல்றது? ஓகே கான்செப்ட். அப்ப வடிவா கவனிங்கடா ஒரு விஷயத்த, இந்த சமன்பாடு உங்களுக்கு சரிதான், இந்த சமன்பாடும் சரிதான். இதுல இருந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு சொல்லும் பாப்போம்? ஒரே அளவு எனர்ஜி தான் கடத்தப்படுது. சோ கே மாறையில இங்க பாருங்கடா, இவ்வளத்தையும் பாருங்கோ, இவ்வளத்துக்கும் என்ன பேர் வச்சுனாங்க? வெப்பநிலை படித்திறன், டெம்பரேச்சர் கிரேடியன். இங்க பாருங்கடா. சோ இது 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 எல்லாம் சமன் என்றால் எந்த இடத்துலையும் நான் டெம்பரேச்சர் கிரேடியன் இங்க ஈக்குவலா தான் இருக்க போகுது. கைக்கிறவங்களா? வெப்பநிலை படித்திறன் ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஓகே சரி, அது இருக்கட்டும், அது வேற பிரச்சனை. இப்ப நான் என்னதுக்கு வேலை செய்த? நான் கிராஃப் கரவன், அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த சமன்பாட்டை மாத்தவன். எப்படி மாத்த போறேன் என்றால், எக்ஸ் என்ற தூரத்தோட, எக்ஸ் தூரம் எக்ஸோட அந்த எக்ஸுக்கு பொருத்தமான, அதாவது எக்ஸ் என்ற இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் எப்படி மாறுபட போகுது? இந்த தீட்டா எக்ஸ், இதுதான் கிராஃப்ல தரப்போறோம். சோ எக்ஸ் வந்து எக்ஸ் ஹெச்ல இருக்கணும், தீட்டா எக்ஸ் வந்து y ஹெச்ல இருக்கணும் எனக்கு தெரியும். சோ நான் இந்த சமன்பாட்டை ஒழுங்கமைச்சேன் என்றால் p x over ka is equal to theta naught minus theta x. So here gonna theta x is equal to minus px over ka plus theta நூறு ரெண்டு பேர். இந்த சமன்பாட்டை நான் எப்படி மாத்துறேன், இது எப்படி மாத்துறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இது மேத்ஸ். ஓகே, so theta x is equal to minus p over ka into x plus theta naught. அப்ப ஒரு சமன்பாட்டை ஒரு வரைவுகிறதுக்கு ஒழுங்குபடுத்துறது அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை. எனக்கு விளங்குது, எக்ஸ் என்றவர் எக்ஸ் ஹெச்ல வரணும், தீட்டா எக்ஸ் என்றவர் y ஹெச்ல வரணும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி விட்டா சரிதானடா. இந்த வரங்கடா தீட்டா எக்ஸ் y ஹெச், எக்ஸ் என்றவர் எக்ஸ் ஹெச். ஓகே தானே? சோ இவர் y is equal to இவர் x axis என்றால் இது என்னடா?
மைனஸ் ஒன்று வருது அப்படி சரட்டு மைனஸ். அப்ப இவர் யாரா இருப்பார்? கிரேடியன் இருக்க போறார். y சமன் மைனஸ் mx பிளஸ் c பேட்டர்ன். அப்ப இது வந்து என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகுது? y is equal to. அப்ப இந்த சமன்பாட்டை ஒழுங்கமைச்சதிலிருந்து நான் என்ன முடிவை எடுத்துக்கொள்றேன் என்றால், இந்த கிராஃப் இப்ப நான் கீறின படத்துக்குரிய கேட்கப்பட்ட கேள்விக்குரிய இந்த கிராஃப் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகுது. அவ்வளவுதான் முடிவு. சோ எப்படி ஃபாலோ பண்ண போகுது என்றால் y சமன் மைனஸ் mx பிளஸ் c. எப்படி கிராஃப் வரும்? ஏன் எப்படி கிராஃப் வருது? கிரேடியன்ட் மைனஸ். அப்ப ஒரு கிராஃப்ல மைனஸ் கிரேடியன்ட் இதானடா, மைனஸ் கிரேடியன்ட். ஓகே தானே? பிளஸ் கிரேடியன்ட் இதானடா, இது பிளஸ் கிரேடியன்ட். ஓகே தானே? சரி, இதெல்லாம் பேசிக் என்ன. ஓகே, இது வந்து இது எங்கட சி, எங்கட வெட்டு துண்டு. இந்த டீட்டா நோட் இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா வழியா எல்லாம் இது டீட்டா நோட். இந்த கிரேடியனுக்காண்டி பி ஓவர் கே, பி ஓவர் கே இந்த பிரமாணம் வடிவா கவனிங்கோ. இது என்னத்துக்கும் என்னதுங்கிறப்பட்ட கிராஃப்? தீட்டாவுக்கும் எக்ஸுக்கும் கிரப்பட்ட கிராஃப். இந்த கிராஃப்ல இருந்து நாங்கள் கிரேடியன் எடுத்தோம் என்றால், கிரேடியன் என்ன? படித்திறன். அதாவது எம் இதை நாங்கள் போட்டுக்கொள்வோம். எம் வந்து வையச்சின் கீழ் எக்ஸ் அச்சு தான் கிரேடியன் நாங்கள் என்ன மாதிரி கதைக்கிறோம் நாங்கள். சோ வையச்ச இதன்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் எனக்கு விளங்குது தீட்டாவின் கீழ் எக்ஸ் என்று வரப்போகுது. வையச்சு காண்டி தீட்டா இருக்கு, எக்ஸ் அச்சு காண்டி டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இந்த சமன்பாடு ஒழுங்குபடுத்தப்பட்டதுல இருந்து பாருங்கடா, பி சமன் கே வந்தது, இங்க தீட்டாவோ எக்ஸ் வந்தது. அப்ப ரெண்டு கிரேடியனும் ஈக்குவலான ஆட்கள் தான். ஒழுங்கா சொல்றது இதான் இந்த கிராஃபோட பேசிக். சரிதானே? ஓகே, ஓகேடா, ஒழுங்கா சொல்றது. சரியாடா? ஓகே, அப்ப இதானுங்களோட பேசிக் ஐடியா. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு அப்ப இந்த கிராஃப்ல இப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க உபயோகிச்சு பாருங்கடா. ஒன்று வந்து இந்த படித்தல், இதால வார பாயிர வெப்ப பாய்ச்சல் வீதம் இதன்படியே மாறையில. அப்ப இது மாறாது. எங்கட கண்டக்டிவிட்டிக்கே மாறையில, சேம் மெட்டீரியல். cross section ஏரியா ஏ மாறையில. விளங்குதா? அப்ப வடிவா விளங்கணும். cross section ஏரியா மாற மாற இந்த கிரேடியன், இந்த படித்திறன் வந்து கட்டாயம் மாறும். அதுதான் முதல்ல ஒரு படம் கொண்டு போட்டு காட்டினா அது பிறகு கதைக்கிறேன். ஓகே தானே? ஸோ இதுதான் ஒரு கிராஃப் வந்தா எப்படி செய்யறதுன்றதுக்குரிய பேசிக். ஓகே தானே? இதுல மிச்சம் கதைக்கலாம்டா, எனக்கு விஷயம் கதைக்கலாம். இது இன்றைக்கு ஃபுல்லா கதைக்கலாதுன்னு. ஸோ ஓகே தானே? ஒரு கேள்வி வந்து பார்க்கலாம் என்ன. ஓகே, அதுக்கு முதல்ல என்ன சொல்லலாம் உங்களுக்கு? சரி, ஓகே, இந்த ஐயா விளங்கிட்டு தானே? ஓகே, சரிதானே? ஓகே, இங்க வாங்கடா. சரி, இதை வச்சு ஒன்று வேணும்டா, இப்படி செய்வோம். கிராஃப்கள் சும்மா பார்ப்போம். இங்க வாங்கடா, ரெண்டு. இங்க பாருங்கடா, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இப்படி ஒரு கவர் கிட்டாச்சு, இன்சுலேட் பண்ணியாச்சு. இது θ1 θ2 தரவு θ1 greater than θ2. இவருக்கு அப்படி கிராஃப் எல்லாம் மட்டும் பார்ப்போம். எக்ஸ் அச்சு, தூரத்தோட டெம்பரேச்சர். இப்பதான் நாங்கள் பார்த்த நாங்கள் என்ன நடந்தது? சமன்பாடு எடுத்து நீங்கள் யோசிக்கலாம், சிம்பிளாக யோசிக்கலாம். இங்க பாருங்கடா, சமன்பாட்டின் படி வேணும்டா போட்டு காட்டணும் உங்களுக்கு. என்னது? P7 KA θ1 minus θ2 over L. இதுல இருந்து θ2 தானே, θ2 கூட மாறது தான் பார்க்க போறீங்க. அப்ப θ வந்து நார்மலா வந்தது மைனஸ் P over KA பிளஸ் θ நோட் பார்ப்பீங்க. θ1 அதாவது θ1 இப்ப இந்த θ1 θ2 இப்படி மாறப்பட போகுது இந்த தூரத்தோட. அதான் கேள்வி.
இங்க வேறங்கடா y சமன் மைனஸ் என் எக்ஸ் சாரி இது எக்ஸ் என்ன தூரத்தோட எக்ஸ் பிளஸ் சி. ஓகே முதல் போட்ட சமன்பாடு சும்மா திருப்பி எழுதி காட்டுறேன். சமன்பாட்டின் படி நீங்க யோசிக்கிறதுண்டா என்ன யோசிக்கலாம். இதோட இந்த படித்திரண்ட போக்கு தான் நம்மளுக்கு தேவை. அப்ப எக்ஸ் தூரம் கூடிக்கொண்டு போகுது, அது ஓகே, அது எக்ஸ். படித்திறன் என்ன பி ஓகே. டோட்டலா வர மொத்த பவர் மொத்த எனர்ஜி என்ன செய்யாது, மாறாது. அதாவது யூனிட் டைம்ல இத கடக்க போற எனர்ஜி மாறாது. ஏன்னா அது ஒரே அளவான ஹீட் கண்டக்ஷன் தான் நீங்க இருக்க போகுது. ரேட் வந்து மாறாது, கண்டக்டிவிட்டியும் மாறாது. ஆனால் இங்க இருந்து இங்க போக போக ஏரியா என்ன செய்ய போகுது, கூட போகுது. சோ பி ஓவர் கே ஏயின் படி படித்திறனின் படி ஏரியா கூடி சென்றால் படித்திறன் குறையும். சோ எக்ஸ்ஹெச்சோட இப்படி வரும். ஏன் இப்படி வர போகுது, என்ன ரீசன், எங்களுக்கு ஏரியா கூட கூட படித்திறன் குறையும். நீங்க வேங்கடா ஏரியா கூட கூட படித்திறன் குறையும். உலக ஐடியா ஓகே. நீங்க வேங்க இந்த டீட்டா வேற வேற குறைஞ்சோண்டு இந்த இடத்துல கோணம் அல்பா, இந்த இடத்துல கோணம் பீட்டா, இந்த இடத்துல கோணம் கேமாண்டா எனக்கு என்ன அல்பாவோட பீட்டா குறைவு, அதை விட கேமா குறைவா இருக்கு. உலக அப்ப இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். மாறி பார்த்தோம் என்றால் எப்படி, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் என்றா இப்படி என்றா என்ன மாதிரி இருக்க போகுது, எக்ஸுக்கும் டீட்டாவுக்குமான கிராஃப் இப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண போதும். கயக்கிரமலங்க தான் சொல்றது. சோ அதுக்கு என்ன மாதிரி கேள்வி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். ஓகேடா. சரி இப்ப என்ன ஒரு கேள்வி சும்மா பார்ப்போம். ஓகே தானே, சும்மா ஒரு கேள்வி பார்ப்போம். டேய் மினக்கட்டு சமன்பாடுகளை பாடமாய் கொண்டு தெரிய தேவையில்லைடா ஒன்றுக்கும் என்ன. இப்ப வேறுங்களா, இது கே என்ற ஒரு கண்டக்டிவிட்டி ஒரு ஆள், இது 2K என்ற ஒரு கண்டக்டிவிட்டி கொண்ட ஒரு ஆள். தாராளமா ஒரு நாங்க என்ன செய்தாச்சு, இன்சுலேஷன் செய்தாச்சு. ஓகே தானே. இந்த இடத்துல டெம்பரேச்சர் 100, இந்த இடத்துல டெம்பரேச்சர் 0. இப்ப என்ன கன்செப்ட் என்றால் இவற்றை லெங்க் மேல்தான், இவற்றை லெங்க் மேல்தான். ஓகே தானே, ரெண்டு பேரும் லெங்க் மேல்தான். இப்ப எனக்கு என்ன சொல்ல போறீங்க என்றால் இந்த ஜங்ஷன்ல இருக்கிற டெம்பரேச்சர் டீட்டா எவ்வளவு சொல்லுங்க. என்ன ஆன்சர் குயிக்கா சொல்லுங்க. சொல்லுங்க என்ன ஆன்சர்.
ஓகே. மெட்டால். சரி. ஓகே தானே, ஒருக்கா பார்ப்போம். ஏனெண்டா இப்ப என்ன நடக்குது, இந்த முதலாவது கணக்கினுடைய பேசிக்கா என்ன மாதிரி சமன்பாடு போட்டோமோ அதை மாதிரி செஞ்சு காட்டுறேன். பிறகு பிறகு ஷார்ட் கட் சும்மா சும்மா செய்ய விஷயம் சும்மா விளக்கத்துக்காண்டி இப்ப ஒருக்கா பார்ப்போம். என்னண்டா டெம்பரேச்சர் கூடின இடம், டெம்பரேச்சர் குறைச்ச இடம், கே என்ற கண்டக்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி 2K கட்டாயம். இவற்ற கண்டக்ஷன் ரேட்டிலும் பார்க்க இவற்ற கண்டக்ஷன் ரேட் நார்மலா கூட இருக்கும், கூட இருக்கணும். ஓகே தானே, சரி. ஓகே, இப்ப என்ன நடக்க போகுதுன்றா, இதுக்குனால ஒரு டிக்யூ பை டிடி என்ற ரூபம் வெப்ப பாய்ச்சல் வீதம் இருந்திருக்கும். ஓகே தானே, ஆனா யோசிச்சு பாருங்கடா, டோட்டலா இதுக்குள்ளால போற வெப்ப பாய்ச்சல் வீதம் டிக்யூ பை டிடி என்றால் ஹீட் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிற ரேட் இதென்றால் இதே இவர் வந்து எவ்வளவுக்கு எடுக்கிறோடா அதே அளவு தான் இங்க கொடுக்கலாம். இவர் கே, இவர் 2K, நான் இல்லையென்று சொல்லல. இவற்றை கண்டக்டிவிட்டி கூட, கடத்தும் திறன் கூட இல்லைன்னு சொல்லல. ஓகே சரிதானே, எஸ் கடத்தும் திறன் கூட. ஆனாலும் இது இந்த இடத்துக்குள்ள என்ன வருதோ அதைத்தான் அவர் இங்கால கொடுக்கலாம். ஏன் வெளியால லொஸ் ஆக இயலாது, வெளியே இருந்து உள்ளுக்கும் வரையலாது, இங்கே இருந்தும் வெளியே போறதுக்கு வழி இல்லை, வெளியே இருந்து உள்ளுக்கு வர்றதுக்கும் வழி இல்லை. எனவே இதுக்குள்ளால போற டிக்யூ பை டிடி தான் இதுக்குள்ளாலையும் போப்பது. அதான் இங்க கன்செப்ட். ஓகே தானே, ஆகவே என்ன நடக்க போகுது, ரெண்டு இடத்துலையும் டிக்யூ பை டிடி மாறாம இருக்க போகுது. சோ இவருக்கும் இவருக்கு நான் அப்ளை பண்ணினா அப்ப இவருக்கு அப்ப இந்த இடத்துல டெம்பரேச்சரை டீட்டாண்டே வச்சுக்கொள்வோம். அப்ப இதுக்குள்ளால போற டிக்யூ பை டிடி எவ்வளவு, டிக்யூ பை டிடி வந்து K இன்டு cross section ஏரியா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல். சோ நான் A எடுத்துக்கொள்றேன். இவற்ற வெப்பநிலை 100, இந்த இடத்துல வெப்பநிலை 0, சாரி 0 தீட்டா. அப்ப 100 மைனஸ் தீட்டா ஓவர் எல், ஓவர் எல். டிக்யூ பை டிடி இதுக்காலையும் உண்டுதான், இதுக்காலையும் உண்டுதான். எனவே இது என்னத்துக்கு சமப்பட போகுது, திருப்பி இதுக்குள்ள இந்த இடத்துல வெப்பநிலை தீட்டா. அப்ப பாருங்கடா, கே காண்டி என்ன போட போறோம், 2K. ஏ காண்டி ஏ தான், தீட்டா மைனஸ் 0. ஏன் இந்த வெப்பநிலை தீட்டா, இந்த மைனஸ் 0 ஓவர் எல். சோ இதை பிரிச்சம் என்றால் என்ன நடக்கும், KA வெட்டுப்படும், எல் வெட்டுப்படும். சோ 100 minus theta is equal to 2 theta. So என்னோட போது 3 theta is equal to 100. Theta வந்து 100/3. விளங்க சொல்றது, இப்படித்தான் இந்த கணக்கு செய்கிறது. இது ஒரு ப்ராப்பர் மெத்தட். ஓகே தானே. சோ படியா பாருங்கடா, என்ன கன்செப்ட் என்றால் இது K என்ற கண்டக்டிவிட்டி, இது 2K என்ற கண்டக்டிவிட்டி. இவரும் பார்க்க உண்மையா கடத்தக்கூடிய தன்மை கூட வேற இருந்திருக்கணும். ஆனால் தொடராக இணைக்கப்பட்டதால இதுக்குள்ளால போற அதே அளவு ஹீட் எனர்ஜி தான் இதுக்குள்ளால போப்பது. ஆனாலும் சும்மா யோசிச்சு பாருங்கடா, கண்டக்டிவிட்டி கூட வந்தால் சிம்பிள் பாருங்க. இந்த கணக்கு எப்படி ஈஸியா நான் ஷோர்ட்டா செய்யலாம்னு சும்மா இப்போ ஒரு ஐடியா சொல்றேன். என்னென்றால் சும்மா என்ன இருந்தாலும் சும்மா யோசிச்சு பார்ப்போம் இருக்கா. இவரும் பார்க்க இவர் 2 மடங்கான கண்டக்டிவிட்டி கொண்டவரா. அப்ப கண்டக்டிவிட்டி கூட வந்தால் நல்லா கடத்தப்படக்கூடிய நல்லா ஹீட்டை கொண்டு போவார். வழியா பாரு, இதான் பேசிக் கன்செப்ட். அப்போது கேட்டு நான் ஒரு மெட்டலையும் வச்சுட்டு ஒரு மரத்தையும் கொண்டே ஒரு ஹீட்டான இடத்துக்குள்ள வைக்கிறோம். மற்ற தொட்டா யார் எங்களுக்கு ஹீட் மாதிரி இருப்பார், யார் எங்களுக்கு சுடு வர உண்மையா, ஒரு மெட்டல் அதாவது உலோகத்தை கொண்டே ஒரு நெருப்புக்க வச்சாடா மற்ற தொட்டாலும் சுடும். விடைய அடுப்புக்கு விறகு வைக்கடா, விறக பிடிச்சு தள்ளேக்க உள்ளுக்கு விறகு சுடுறதா, இந்த பக்கம் சுடுறது இல்லை. ஏனென்றா ஹீட்டை அவ்வளவுக்கு ஈஸியா கண்டக்ட் பண்ணி கொண்டு வராது. அங்க என்ன நடக்குதுன்றால் அங்கட வூட் மரத்தை பொறுத்த வரையில இது வந்து ஒரு 100 வாசில் இருக்குதுன்னு வச்சு கூட வச்சுமா. அந்த போர்ஷன், இந்த போர்ஷன் நார்மலான ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும், ஒரு 26 வாசில் இருக்கு வெப்பை. ஏன் இங்க இருந்து இங்க அவ்வளவுக்கு ஈஸியா ஹீட் கண்டக்ஷன் நடக்காது, அவ்வளவுக்கு ஈஸியா நடக்காது. ஆனால் இதே ஒரு உலோகத்தை நாங்கள் வச்சோம் என்றால் இது 100 வாசியாக இருந்தால்
இந்த இடத்தை தொட்டோம்னா சுடும். அப்ப கட்டாயம் விளங்குது எங்கட உடல் வெப்பநிலை விளங்கடா 36 36 37 இருக்கும். கட்டாயம் எனக்கு விளங்குது இந்த இடத்தை நான் சுடுவதென்றால் இவர் 37 கூடதான் இருக்கிறார். என்ன நடக்குது? அதிகளவான ஹீட்டை இவர் இங்க கடத்துற தன்மை கூடவே இருக்கு. அதாவது பெர்சன்டேஜ் ரேட் நல்லா கூடவா கடத்துறது. அந்த கூடவா கடத்துறதால இதுல இருக்கிற டெம்பரேச்சர் 100 என்றால் கிட்டத்தட்ட இந்த இடங்கள்லயும் டெம்பரேச்சர் அளவை கூடவா மெயின்டைன் பண்ணுது. அதான் இந்த ஹீட் கண்டக்டிவிட்டியோட என்னோட அவற்றை நோக்கமே அதுதான். விளங்குதா சொல்றது? இங்க அப்படி இல்லை. இந்த எண்டுக்கும் இடையில டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பெருசா ஹையா இருக்குதுடா. விளங்குதா சொல்றது? ஏன் கண்டக்டிவிட்டியை குறைக்கிறதால டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூடதான் இருக்கு. அதை விளங்கி கொள்ளுங்க. சேம் கன்செப்ட். ஒரே அளவு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, ஆனால் ஒரே அளவு நீளம். அதுக்கும் அடுத்த இம்பார்ட்டன்ட் கன்செப்ட். ஸோ சேம் லெங்க். அப்ப எனக்கு இங்க என்ன கன்செப்ட் என்றால் இவற்ற கே கூட கூட வென்றால், அதாவது கண்டக்டிவிட்டி கூட வென்றால் தண்ட முனைகளுக்கு இடையில என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை குறைவாத்தான் பண்ணுவார். என்ன ரீசன்? நல்லா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதான் அவற்ற கன்செப்ட். டேய் இங்க மெட்டலை தொட்டா சுடுவது. ஏன்னா கிட்டத்தட்ட அவற்ற டெம்பரேச்சரை இங்க அவர் மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பார். இங்க அப்படி இல்லை. சரியான டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சரியான கூட தான் இருக்கும். ஏன்னா கடத்துறதுக்கு முடியாதாங்க. அரே இங்க டெம்பரேச்சர் கூடணும் என்றால் அவர் ஹீட்டை வழியா கடத்தி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆள் அவர் இல்லை. வூட் அப்படி மெட்டல் அப்படி இல்லை, நல்லா கடத்தி கொண்டு வருவார். அப்ப இங்கேயும் டெம்பரேச்சரை கூட மெயின்டைன் பண்ணுவார். அப்படி என்றால் இந்த எண்டுக்கும் இடையில டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் குறைவாத்தான் இருக்கும். ஓகே, அப்ப இதன்படி பாருங்கடா, இங்க ஒரு பங்கு என்றால் இங்க 2 பங்கு. அப்ப சிம்பிளா யோசிப்போம். டோட்டலா இது 100 எல்லாம் மாறில இது 100 பாய்ச்சி இது 0 என்றால் டோட்டல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு டோட்டலா இருக்கிற வெப்பநிலை வித்தியாசமே 100 தான். ஆனால் இப்படி மாத்தி யோசிங்க. இவர் கண்டக்டிவிட்டி குறைஞ்சார் என்றால் இவருக்கு குறுக்க வெப்பநிலை வித்தியாசம் கூடவாக இருக்க வேண்டும். இவர் கண்டக்டிவிட்டி கூடினார், இவருக்கு குறுக்க வெப்பநிலை வித்தியாசம் குறைவாக இருக்க வேண்டும். ஈஸியா யோசிக்கிறேன்னா ஈஸியா எம்சிக்கு தட்டலாம். விளங்க சொல்றது இதை வேற ஒரு வழியும் இருக்கு. இது விளங்குற ஒரு பேசிக் கன்செப்ட். அப்ப கண்டக்டிவிட்டி குறைவு, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூட. கண்டக்டிவிட்டி கூட, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் குறைவு. ஓகே தானே? இதுல என்னொரு ஐடியா என்னென்றால் இதுக்குள்ளால போற டோட்டல் வெப்ப பாய்ச்சல் வீதமும் இதுக்குள்ளால இருக்கிற வெப்ப பாய்ச்சல் வீதமும் ஈக்குவல். இந்த லெங்க் ஈக்குவல். அப்ப cross section area எல்லாம் ஈக்குவல். அப்படி என்றா இவற்ற கண்டக்டிவிட்டிகளுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூட இருக்கணும், இது குறைவா இருக்கணும். அது என்ன ரேஷியோ? இது கே, இது 2K என்றாலடா படியா பாருங்கோ. இதுக்குள்ள இவரும் பார்க்க 2 மடங்கான வெப்பநிலை வித்தியாசம் உங்களுக்கு 2 கூட அதிகமா இருக்கும். விளங்கா சொல்றது. இவருக்குள்ள ஒரு பங்கு என்றால் இவருக்கு 2 பங்கு. ஏனென்றால் இதுக்கேற்ற மாதிரி மாறும் ரேஷியோ. கண்டக்டிவிட்டி குறைவெண்டா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூட, கண்டக்டிவிட்டி கூட வேண்டாம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் குறைவு. எப்படி என்றால் இவரே குறுக்க இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டெல்டா டீட்டா என்றால் இவரே குறுக்க இருக்க போறது 2 டெல்டா டீட்டாண்டு ஈஸியா யோசிச்சு கொள்ளலாம். யோசிக்க ஈஸியா வரும். விளங்க சொல்ற ஐடியா. சோ இப்ப சும்மா யோசிச்சு பாருங்கடா. இதுக்குள்ள 2 பங்கு இருக்கணும், அதுக்குள்ள ஒரு பங்கு இருக்கணும். மொத்தமா எவ்வளவு? 3 பங்கு. அப்ப 3ல ஒரு பங்கு தான் இதுக்குள்ள இருக்கும். இதுல 0 என்றால் 3ல ஒரு பங்கு எவ்வளவு? 100 × 3. 100 × 3. 100 × 3. 2 பங்கு. விளங்க சொல்றது. இதுக்குள்ள 2 பங்கு இருக்கணும் சொன்னா. அப்ப இதுக்கு 2 பங்கு இருக்கணும் எவ்வளவுடா? இதுக்குள்ள இருக்கிறது 100 × 3 என்றால் ஓகேடா. இது 100 × 3 இருந்தா தானடா இதுல எவ்வளவு? 33.3 அப்படி வரும் என்றால் இதுல 2 மடங்கு 66.6 இதுக்குள்ள வரும். யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ள 100 66.6 இதுக்கு இருந்தா டிஃபரன்ஸுக்கு இருந்தா தான் 100ல இருந்து 66.6 கழிஞ்சா இந்த இடத்துல 33.3 வரும். பேருந்து இங்க இருந்து இங்க 0. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 33.3. விளங்கா? இப்படி கணக்க விஷயத்தை நாங்க யோசி பிடிக்கலாம். இப்ப ஆரம்பத்துல முதல் தடவை படிக்கலாம் கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படி கஷ்டமா இருக்கு. விளங்கா சொல்றது? அப்ப இப்ப இந்த நீளங்களை கூட்டி குறைச்சா என்ன மாதிரி அதுக்கெல்லாம் தனித்தனியா சும்மா கதைச்சு காய்ப்பு. ஓகே தான்டா? ஐடியா விளங்கிட்டா? விஷயம் விளங்கிட்டா? ஓகே. சோ